நமக்கு இன்னைக்கு வந்து காமேஷ்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாரு. ஸோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறாருன்னா எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி. ஸோ காமேஷ் வந்து நமக்கு தருமபுரியிலேருந்து அவர் வந்து ஒரு 5-6 வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எக்ஸ்பைரி டேல மட்டும் எப்படி நம்ம பிஹேவ் பண்றது, ஸோ எக்ஸ்பைரி டேல மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு இப்போ நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி, அப்போ திங்கக்கிழமை நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு பேசுவார். ஸோ காமேஷ் வந்து இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் இந்த ஒரு செஷன்னால நம்ம வந்து எந்த ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கிறது இல்லை. ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்து பெய்டோ இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரமோஷனும் கிடையாது. இது ஃப்ரீயாக நமக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்மளே வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது வருது. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருக்கு, இதை நான் வந்து இன்னொரு 10 பேர்த்திட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்போ வேணாலும் குரூப்பில் மெசேஜ் பண்ணலாம், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் காமேஷ் இந்த குரூப்பை ஒப்படைக்கிறேன். ஸோ தட் காமேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் கிளாஸ். அண்ட் இவரோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் போகும். ஸோ பேசிக்கலி எக்ஸ்பைரி டேயை பற்றி மட்டும்தான் பேச போகிறாரு. ஸோ இந்த கிளாஸுக்கு சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ்க்கு அவர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம். ஸோ காமேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ காமேஷ். ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸ்பைரி டேல மட்டும் எப்படி பண்ணணும், நம்ம என்ன மாதிரி கையாளணும், ஒரு 20 மினிட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணீங்கன்னா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலையும் என்ன இங்கேயே நீங்கள் கேட்கலாம். இப்போது நம்ம எக்ஸ்பைரி இப்போ வீக்லி பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பைரி இருக்குது. செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, வியாழக்கிழமை சென்செக்ஸ். இந்த 2 எக்ஸ்பைரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. எப்படி நீங்கள் இன்டர்பிரேஷன் பண்ண வேண்டாம், இருந்தாலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது, என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு சார் ஆக்சுவலி ஸ்க்ரீன் காட்ட முடியுமாங்க சார்? ரமேஷ் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம், காமிக்கலாம். ஓகே. சார் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் எப்படிங்க சார் அது? சூஸ் ஆப், மைக் அப்புறம் கேமரா இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்கிரீன் ஷேர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இருங்க சார் இருக்குங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸில் இருக்கு. டூல்ஸில் இல்லைங்க சார், ஷேர் இருக்கு. சார் ஷேர். இப்போ ஷேர் ஆயிடுச்சாங்க சார்? மொபைல் உங்களுக்கு மொபைலோட ஸ்கிரீன் தெரியுது. நிவேதா ராஜின்னு சொல்லி யாரோ மைக் முடிஞ்சா மியூட் பண்றீங்களா? எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுதாங்க சார்? நீங்க ரிப்ளை பண்ணுங்க சார். இல்ல பிளாக்கா தான் தெரியுது, லைக் பிளாக்கா தெரியுதாங்க சார்? ஆமா, முன்னாடி தெரிஞ்சிச்சு, நடுவுல காணாம போயிடுச்சு. ஓகே இருங்க சார். இப்போ தெரியுதாங்க சார்? இப்போ நமக்கு கூகுள் மீட் தெரியுது. ஓகே இப்போ சார் வந்து ஓகே க்ரோ ஆப் தெரியுது. ஆக்சுவலி பாருங்க எல்லாருக்கும் இப்போ நிஃப்டி வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருக்கு. எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இது 25,650 புட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஓடிஎம்ல இருக்கு. கரெக்டாங்க சார்? சார் நீங்க ரிப்ளை பண்ணுங்க சார். இருக்குங்க சார், கரெக்ட் தான். ஆக்சுவலி இதே நம்ம இப்போ வந்து என்னன்னா ஓடிஎம்மா இருக்குங்க சார். ஓடிஎம்மா இருக்கிறத நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்புறம் இந்த பக்கம் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கால் சைடு பாத்தீங்கன்னா 25,700 வந்து ஓடிஎம்மா இருக்கு இல்லைங்க சார்? ஓகே. இதே நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ இது வந்து என்னைக்கு பண்ணா மண்டே ஒரு 3:30க்கு 3:28 போல ஆட் பண்ணிக்கிறோம் சார். ஓகே. ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வாட்ச் லிஸ்ட் இதை நீங்க வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து மண்டே ஈவினிங் கிடைக்கிற நமக்கு டேட்டா சார். இந்த மண்டே ஈவினிங் கிடைக்கிற டேட்டாவை நாம இப்போ எக்ஸ்பைரிக்கு இதை எப்படி யூஸ் பண்றோம், இப்போ ஒரு டைமிங் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு டிகே ஆகும். டிகே ஆகிறப்போ எப்போ உங்களுக்கு டிகே ஆகுதுன்னு உங்களுக்கு மேபி தெரியல. மேபி டிகே ஆகுறதே யாருக்கும் தெரியாது. ஏன்னா மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்றது நமக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 9:15 போல ஓப்பன் ஆனோடனே இதுல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் நடக்கும் மீன்ஸ் இந்த
112 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கும், இந்த 73 இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்க்கும். ஓகே. ஹலோ, நீங்க ஆ ஏதாச்சும் ஒரு இருக்கு. இன்டராக்ஷன் சார். கேக்குது, அப்போ கேக்குது, என்ன கேக்குது பண்ணணும்? சார். இப்போ இப்போ இதுதான் சார் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்ட்ரைக் பிரைஸ் சார். இந்த 2 ஸ்ட்ரைக் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதுல ஏதாச்சும் ஓகே. டவுட் இருக்காங்க சார்? இல்ல நான் வந்து லைக் மத்தவங்களுக்காக சொல்லிடுறேன். நீங்க பின்னாடி போனீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் சார்ட் இல்ல லைக் இந்த ஏன் இந்த ஓடிஎம் ஓகேங்க லைக் சார். எனக்கு ரைட். எனக்கு புரியுது நீங்க வந்து ஏன் வந்து புட்டு எதை கால் எடுத்தீங்கன்னு சொல்லி. பட் ஆனா இன்னொரு தடவை வந்து ஏன் நீங்க வந்து 25,650 வந்து புட்டுக்கு எடுத்தீங்க, ஏன் 25,700 காலுக்கு எடுத்தீங்கிறத சொல்லிட்டீங்கன்னா இன்கேஸ் வேற யாருக்காவது சந்தேகம்னா தெரியும். சார். சார். இப்போ இந்த இந்த டவுட் ஓகேங்க சார். இது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ 25 இப்போ இந்த மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இது அவுட் ஆஃப் த மணில இருக்கு சார். இப்போ 25,650 இருக்கு. இதுல ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த மணி ஆயிடும். புரியுதா சார்? கரெக்ட். ஹலோ கேக்குது, சார், கேக்குதுங்க சார். கேக்குதாங்க சார்? கொஞ்சம் கட் ஆச்சு. அது ஏன்னா நீங்க இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்பிரி சார் டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். என்னோட வாய்ஸாங்க சார் இல்ல சாரோட வாய்ஸாங்க சார்? இல்ல உங்களோட வாய்ஸ். ஓகே 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 இருங்க சார் இங்க டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ கேக்குதாங்க சார்? இப்ப கேக்குது. சார் ஏன் நம்ம ஓடிஎம் செலக்ட் பண்றோம் அப்படின்னா சார் ஆக்சுவலி அந்த எக்ஸ்பிரி டேல பாத்தீங்கன்னா மொமெண்டம் அதிகமா இருக்கிறதே ஓடிஎம்ல தான் இருக்கும் சார். இப்போ இந்த ஓகே. மணில அவுட் ஆஃப் த அதிகமா மணி. இருந்தாலும் அவுட் ஆஃப் த மணில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் சார். அந்த மொமெண்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இன்க்ளூடிங் உள்ள நிறைய வேல்யூஸ் இருக்குங்க சார். இப்போ காமா தீட்டா அந்த வேல்யூ எல்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு வந்து ஓடிஎம் தான் சார் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் சார். ஓகே. அதுக்காக நம்ம ஓடிஎம் செலக்ட் பண்ணிக்கிறோம் சார். அது வந்து ஓகே. எப்படின்னா நம்ம ஓடிஎம்ல இருந்து இப்போ அது வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனவோ 30 பாயிண்ட்ஸ் அப் ஆனாவோ அது இந்த மணிக்கு போயிடும் சார். அதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம செலக்ட் பண்றோம். ஓகே. ஸோ அப்போ அட் த மணில இருந்து புட் சைடு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸும் கால் சைடு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸும் செலக்ட் பண்ணிக்க சொல்லிருக்கீங்க. ஆமாங்க சார். ஏன்னா அப்ப அது ஒண்ணுதான் சார் அதிக மொமெண்டம் கொடுக்கும். இப்போ மற்றபடி நம்ம ரொம்ப லோக்கு போனாலையும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார். ஆனா வந்து அது ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட் அது கொடுக்காது. ஓகேங்க சார். இப்போ இப்போ இதுல செலக்ட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருக்காங்க சார்? இல்லன்னு நினைக்கிறேன். மேபி இருக்குன்னா கடைசியில கேட்பாங்க. சார். இப்போ சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்றப்போ அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார். இன்னொன்னு இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு சார். எப்படி செலக்ட் பண்றதுன்ட்டு. இப்போ நம்ம எப்போ பை பண்ணணும்னு ஒரு அடுத்த பை சொல்லுங்க சார். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரினா இன்னைக்கே செலக்ட் பண்ணி வைக்கணுமா? இதை எந்த டைம்ல செலக்ட் பண்ணணும்? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எந்த டைம்ல செலக்ட் பண்ணணும்? அதான் சார் எக்ஸ்பிரி டேல இப்போ நீங்க எக்ஸ்பிரி மண்டேல வந்து இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இது சப்போஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேரியேஷன் ஆகும் சார். செவ்வாய்க்கிழமை ஒரு 10 மணிக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கும். செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் சார். ஏன்னா மார்க்கெட் மொமெண்டம் பொறுத்து சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். புரியுதாங்க சார்? இல்ல இப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணணும்? இல்ல இதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் பார்க்கணுமா? இல்ல சார் நீங்க அப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் ஆகுறப்ப இதே மாதிரி 2 நியர்பை ஓடிஎம் இருக்கு இல்லைங்க சார். அப்ப நம்ம அதை 2 எடுத்துக்கணும். ஓகே. இப்போ சப்போஸ் இப்போ 25,695ல ரன் ஆகுதுனாலே அப்ப நியர்பையா இருக்கிற ஓடிஎம் நம்ம எடுத்துக்கணும் சார். ஓகே சார். என்னன்னா நீங்க என்ன சொன்னீங்க முன்னாடி நாள், அதாவது இப்ப செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரினா திங்கட்கிழமை ஈவினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல சார் 328க்கு சப்போஸ் அப்ப முடியறப்போ உங்களுக்கு அதிகமான ஒரு பாயிண்ட்ஸ் மூமெண்டம் இருக்காது சார் அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல. ஓகே. அப்ப லாஸ்ட் செக்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து வைக்கணும். சோ எக்ஸ்பைரி டேக்கு முதல் நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஆமா சார். அந்த 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் முன்னாடி. ஓகே சார். ஏன்னா இப்போ நிப்டில பாத்தீங்கன்னா சார் அதிக மொமெண்டம் இருக்காது சார். ஒரு ஆல்மோஸ்ட் போச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சார் அந்த அட் த டைம்ல வந்து நடக்கும். ஓகே. சார் இது வந்து இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது எப்போ பை பண்ணணும், காலையும் புட்டியும் சேம் டைம் எப்போ பை பண்ணணும்னா சார் இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 25 to 30 ருபீஸ்ல பை பண்ணுவேன் சார். இப்போ அந்த ஸ்க்ரீனை காட்டுற பாருங்க சார்.
இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குது இல்லைங்க சார். ஆக்சுவலி நாளைக்கு 1 டே இருக்குங்க சார். இது ஓகே பார்த்தீங்கன்னா, இது 2ம் எரேஷன் மேபி இதுல ஒரு மேல இருக்கிற ஒரு ₹20 ₹30 எரேஷன் ஆயிடும். கீழ இருக்கிறது ₹20 ₹30 எரேஷன் ஆயிடும் சார். 2ம் ஓகே சேம் பிரைஸ்ல மீட் ஆகும் சார். ஒரு ஓகே 25லயோ இல்லைன்னா ஒரு 35லயோ மீட் ஆகும் சார். எப்போ ஓகே டுமாரோ மீட் ஆகலைனாலும் இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில மீட் ஆகும் சார். ஓகே அந்த மீட் ஆகுற டைம்ல சப்போஸ் இப்போ அவங்கவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 லாட் 3 லாட் வாங்குவாங்க சார். அப்போ உங்களுக்கு எப்போ டைரக்ஷனே தெரியல அப்படின்னா நீங்க அப்போ வந்து 1 லாட் மட்டும் வாங்கிடணும் சார். இப்போ காலையிலயும் 1 லாட் வாங்கிடுறீங்க, புட்லயும் 1 லாட் வாங்கிடுறீங்க சார். ஓகே அதாவது இப்போ நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம முதல் நாள் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆமாங்க அதாவது சார். மார்க்கெட் ஏதாவது ஒரு டைரக்ஷன் தான் மூவ் ஆகும். இப்போ மேல ஆமாங்க போச்சுனாலோ சார். கீழே போச்சுனாலோ, இப்போ மேல போச்சுன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து கூடிட்டே போகும், புட் ஆப்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஆமாங்க சார். மிஸ்மேட்ச் ஆகும்போது ஒரே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ரெண்டோட ஸ்ட்ரைக் பிரைஸும் அதாவது நமக்கு ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா ஒரே 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 வேல்யூல இருக்கும். ஒரே அட் த பாயிண்ட்டுக்கு வரும். ஒரு ₹25 ₹35 வரும் சார். அந்த சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி கால்ல ஒரு லாட்டும் புட்ல ஒரு லாட்டும் வாங்கணும்னு சொல்றீங்க. ஆமா சார். ஆமா சார். இப்போ அந்த மாதிரி வாங்குறப்ப என்ன ஆகும்னா சார், ஒன்று வந்து ஹை வேல்யூ போகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ₹25 வாங்கியிருப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 75 போகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ₹5 ₹3 வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அதிகமான போயிருக்குது இல்லைங்க சார், ₹100 இருக்கிறத புக் பண்ணிடணும். அந்த ஓகே ₹5 இருக்கிறத அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி உங்களுக்கு அதில் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஓகே அப்பயும் அதை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதை. ஓகே இப்போ இதுல வந்து எப்போ நம்ம வாங்கணுன்றது வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ நம்ம 11:30லேருந்து 12:30 சார், அதுதான் டைமிங் சார். ஓகே ஒன் ஒன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1:30க்கு இந்த எக்ஸ்பிரி ட்ரேட் முடிஞ்சிடும் சார். 1:30க்கே முடிஞ்சிடும். ஓகே ஏன்னா அந்த வால்டாலிட்டி வந்து அந்த 1:30க்கு பிஃபோரே முடிஞ்சிடும் சார். அப்போ ஓகே வந்து நீங்க நம்ம இதை வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு சொல்றீங்க. சோ எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு 12:30ல இருந்து 1:30 வரைக்கும் அதுக்குள்ள இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வரும். அப்ப வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு லாட் வாங்க சொல்றீங்க. ஆமா ஸ்டாண்டர்ட் சார். மாதிரி. ஆமா ஓகே ஸ்டேடல் மாதிரி. நம்ம அப்போ அப்போ வாங்குறப்ப என்ன ஆகும்னா சார் 1:30க்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஹையா இருக்கும், ஒரு பிளஸ் லோ ஆயிடும் சார். நம்ம அப்பயே ஓகே அந்த ட்ரேடை முடிச்சுக்கலாம். இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் அப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்லேருந்து ஒரு 60 பாயிண்ட் கிடைச்சிடும் சார். நம்ம அப்பயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்க ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிடுறீங்க. இப்போ கால் மட்டும் ஒரு ₹100 போயிருக்கு அப்படின்னா அதை புக் பண்ணிட்டு பி சைடு இருக்கிறது அப்படியே விட்டுறீங்க. சப்போஸ் அது வந்து இன்னொரு 5 to 10 பாயிண்ட்ஸ் போகும் சார். ஓகே இது வந்து டைம் செலெக்ஷன் சார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃப்ரீ ட்ரேட் பண்றோம் அப்படின்னா சார், இப்போ நம்ம ரெண்டும் சேர்ந்து ₹50 வாங்கியிருப்போம் சார். ஓகே இப்போ அது வந்து ₹75 ரெண்டும் சேர்ந்து ₹75 இருக்கிறப்ப ஒரு சைடு எக்ஸிட் பண்ணிடணும் சார். ஒரு சைடு அப்படியே ஃப்ரீயா விட்டு அதுல ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பிடிச்சா அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மணி தான் சார். அது வந்து ஃப்ரீ தான். பாயிண்ட் புரியுதாங்க சார்? இல்ல எனக்கு கொஞ்சம் புரியல இன்கேஸ். சார். சார் இப்போ இல்ல நான் நம்ம தனியா பேசிட்டு வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். கமலேஷ்க்கு வந்து யாராவது பேசினா அவர் கொஞ்சம் பேசுறாரு. அதனால தான் நான் பேசிட்டு ப்ரோ இருக்கேன். டவுட். சார் சொல்லுங்க சார். இப்ப ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு லாட் வாங்க சொல்றீங்க. ஆங்க சார். அது ரெண்டு பக்கமும் வந்து ஒரு லாட் வாங்கிட்டா அது ஆவரேஜ் தானே ஆகும் தவிர எப்படி நம்ம சார் ப்ராஃபிட் இப்போ ஆவரேஜா ஆகாதுங்க சார். எக்ஸ்பிரி ட்ரேட்ல வந்து எப்படி ஆவரேஜ் ஆகாதுன்னா நம்ம ஆல்ரெடி ஆவரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்குறோமே. ரெண்டுமே வந்து ஒரு ₹25 வரப்பதான் நம்ம வந்து அதை வாங்குறோமே சார். சரி இப்போ ஓகே. ஏதோ ஹலோ சொல்லுங்க. அதான் சார் நீங்க ₹25 அதை வந்து ஆவரேஜ் ஆன பிரைஸ்ல தான் நம்ம பையே பண்றோம் சார். ஓகே எக்ஸ்பீரியல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மொமெண்டம் ஒரு டைம்ல அட் த பாயிண்ட்ல ஒரு விக்காச்சும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை கிடைக்கும் சார். ஒரு விக்காச்சும் ரொம்ப ஹை கிடைக்கும். அந்த ஓகே எக்ஸ்பிரி ட்ரேட்ல டைமிங் ரொம்ப முக்கியம் சார். நீங்க வந்து அந்த எக்ஸ்பிரி ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஷார்ட் போயிட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே புரியுதாங்க சார்? அப்ப அது ஒரு சைடு கட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. இப்போ ஒரு சைடு நீங்க ₹25 வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அது ₹60 போறப்ப நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அங்கேயே ஒரு 10 பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணிடுவீங்க சார். இல்ல அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எடுத்து போய் ₹60 வச்சுடுங்க. அது ₹60 இருந்து ₹100 வரைக்கும் போற வரைக்கும் நீங்க அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே கூட போய் பிடிக்கலாம் சார். ஓகே ப்ரோ. ஓகேங்க சார். ஓகே இப்போ நீங்க அந்த புக் பண்ணதை புக் பண்ணிடுங்க. இன்னொன்னு வந்து எம்டி விட்டுருங்க. நீங்க சேம் டைம்ஸ் எக்ஸிட் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும் சார். இல்ல ஒரு சைடு நீங்க அப்படியே விட்டீங்கன்னா கூட ஒரு பவுன்ஸ் எப்படி கால் சைடு போயிருக்கோ இன்னொரு பவுன்ஸ் புட் சைடு அடிக்கும் சார். நீங்க அது எக்ஸ்பிரி ட்ரேட்ல மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. அட நம்ம மிஸ் பண்ணிட்டுமே ஒரு ₹5 இருந்து ₹65 போச்சேன்னு.
அப்போ வந்து இந்த மாதிரி டைம்ல இதுவும் உங்களுக்கு ஒரு 60 ரூபா கொடுக்கும் சார். ஆக்சுவலி லாஸ்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பீரி அப்படிதான் சார் இருந்துச்சு. 0.45 அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகி 86 ரூபாய்க்கு போச்சு சார். இப்போ லாஸ்ட் எக்ஸ்பீரிக்கு முன்னாடி சென்செக்ஸ் எக்ஸ்பீரி. நீங்க இந்த ஓகே குரூப்லயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 வீக்ஸா போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணா கூட அந்த குரூப்லயே இருக்கு பாருங்க. எல்லாரும் எடுத்து ஒரு ஒரு கிளான்ஸ் நான் வந்து சொல்றது உங்களுக்கு டைமிங்கோட போட்டிருப்பேன். அந்த டைமிங்க்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். நீங்க பாருங்க. சப்போஸ் இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கூட இப்ப கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே இப்போ காமேஷ் காமேஷ் தாங்க சார். காமேஷ் எனக்கு ஒரு தாங்க சார். டவுட்டு. முத நாள் சொல்லுங்க சார். 328 எடுக்க சொன்னீங்களா? ஆமாங்க சார். 25,650 புட்டு, 25,700 காலு. அதே தாங்க ஸ்ட்ரைக் சார். பிரைஸ் தான் மறுநாள் பார்க்கணுமா இல்ல அக்கார்டிங் டு தி ஸ்பாட் மாத்தணுமான்னு கேட்கறேன். சார் இப்போ நீங்க இந்த ஈவினிங் வாட்ச் பண்ணதை சார் அடுத்த நாள் காலையில சேம் பிரைஸ்ல இப்போ நியூட்ரலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா ஓப்பன் ஆச்சுன்னா அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சுக்கலாம் சார். சப்போஸ் கேப் டவுனோ கேப் அப்போ ஆயிடுச்சுன்னா நம்ம அப்போ ஸ்ட்ரைக் பிரைஸை மாத்தணும் சார். ஏன்னா ஓகே ஓகே அந்த ஓகே மார்னிங் ஓகே ஓப்பன் ஆகுறது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல சார். சப்போஸ் கேப் அப்ல ஒரு ஓகே 50 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஓடிஎம் வந்து இந்த மணி ஆயிடும். ஏன்னா அந்த 50 பாயிண்ட்ஸ்க்கு பவுன்ஸ் ஆகி போயிடும் இல்லைங்க சார். அப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தணும். ஆமா, அப்ப நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸை மாத்தணும் சார். நீங்க அப்ப மாத்தனீங்கன்னா அந்த அந்த ஹோல் ஒரு டேக்கு அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். ஓஹோ ஓகே இப்போ ஓகே நீங்க வந்து ஓகே இப்போ சார் இப்போ பையிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நிப்டிக்கு வந்து 25 to 35 ருபீஸ் சார். 25 ஓகே இருந்து 35 எடுக்கணும் பையிங் ரேஞ்ச். அதே சென்செக்ஸா இருந்தா ஓகே சார் 50 ரூபால இருந்து 65 ரூபா இல்லைன்னா 50 ரூபால இருந்து 70 ரூபாங்க சார். ம் இந்த ரேஞ்சில் எடுத்தா மட்டும் ம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் சார். இதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா அந்த ம் உங்களுக்கு அந்த மொமெண்டமே நீங்க கேப்சர் பண்ண முடியாது. ம் ஓ ஓ இப்- ஓகே இப்போ நான் லாஸ்ட் ட்ரேட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க சார். ஆக்சுவலி அந்த குரூப்ல கூட இருக்கும். நிப்டி குரூப்ல எக்ஸாம்பிள் ஒருத்தர் சார் இது ரமேஷ் பாருங்க. இப்போ ஒரே ஒரு சந்தேகம், சாரி. ஓகே சார். என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்க லைக் லோவர் பிரைஸ் சொல்லிட்டீங்க, அதாவது ஒரு 50ல இருந்து 70க்குள்ள இருக்கும்போது நமக்கு சான்ஸ் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான அந்த அந்த ஒரு திடீர்னு வர பிளாஸ்ட்டை வந்து நமக்கு வந்து கேப்சர் ப்ராஃபிட்டபிள் பண்றதுக்கு முடியும். ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு. அதே மாதிரி ஆமாங்க சார். எவ்வளவு அதிகமா இருந்தா நம்ம எடுக்கக்கூடாது? இப்போ 75ன்னு சொன்னீங்க, அப்போ 75க்கு மேல இருந்தா நான் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணுமா, இல்ல ஒரு சார் இப்போ 150 வரைக்கும் போலாமா? அந்த இல்ல மாதிரி சார், கேட்குறேன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 70 ரூபாயில இருந்து அதுக்கு மேல இருக்கிறது வந்து ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகும் சார். இப்போ நம்ம கிட்ட ஓகே இருக்கிறதே லோயஸ்ட் மணி தான் சார் எல்லாரும் யூஸ் பண்றோம். இப்போ எல்லாரும் ஓகே ஒரு 10,000 5,000 இருக்கிறப்போ இப்போ நம்ம 50 ருபீஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா 50 into 20 இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது 40 குவான்டிட்டி ஆயிடுது இல்லை சார். அந்த பக்கம் 20 ஆமா எடுக்கிறோம், இந்த பக்கம் 20 எடுக்கிறோம். அப்போ நம்ம லோயஸ்ட் அமௌண்ட்டா செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு தான் சார். ஓகே இப்போ ஓகே. ஆனா இப்போ இப்போ அதாவது இல்ல, நீங்க இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க இல்லனா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கல்ல, அதனால ஆமா ஒரு சார். பிரைஸ் ரேஞ்ச் ஆமா வச்சிருக்கீங்களா? அதாவது இந்த ஸ்ட்ரைக் ஆமா சார். பிரைஸ்க்குள்ள பிரைஸ் இருந்தா தான் நான் எடுப்பேன் அப்படின்னு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆமா கேக்குறேன். சார். 50ல இருந்து 70 சார். 50 ரூபாயில இருந்து 70 ரூபாய்க்குள்ள தான் நான் எடுப்பேன். அந்த மீட் அதுக்கு ஆகிற கீழேயோ பிரைஸ்ல மட்டும். மேலேயோ போறதை தவிர்த்துக்குவீங்க. ஆமா அது ஏன்னா சார் மேல போறதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கூட இருக்கும் அதிகமா சார். கரெக்ட் இப்போ வந்து அது வந்து நம்ம அப்போ நம்ம அவ்வளோ இப்போ கம்மி அமௌண்ட்டை போட்டு நம்ம அதிகம் பிடிக்கிறது தான் சார் இந்த மெத்தடு. ஓகே இப்போ நம்ம அதிகமா போட்டு இன்னும் அதிகமா பிடிக்கலாம் சார். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலான்றது தான் இந்த மெத்தடு சார். ஓகே சார் இப்போ பாருங்க சார், நான் இப்போ சென்செக்ஸ் 14 இப்போ ஜான் சார், இப்போ லாஸ்ட் எக்ஸ்பீரி. ஹலோ ஓகே ஹலோ இப்போ இப்போ இந்த டைமிங்ஸ் வந்து எல்லாமே 1:30க்குள்ள முடிச்சிடணும், அவ்வளவுதானே? ஆன் எக்ஸ்பைரி டே. ஆமாங்க மேம். ஆக்சுவலி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 1:30க்குள்ள முடிஞ்சிடுங்க மேம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 2:30 3 o'clock வரைக்குமே ரன்னிங்ல இருக்குங்க மேம். போன மாசம் போன வீக்ல வந்து கொஞ்சம் பின்னாடி போனவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வந்துருச்சு, அதுக்காக தான் கேட்டேன். மேம் பின்னாடி போகக்கூடாதுங்க மேம். நீங்க இது மார்னிங்ல இருந்தே இதை வாட்ச் பண்ணி நீங்க என்ன மேம் இப்போ அந்த மாதிரி பின்னாடி போறவங்களுக்கு லாஸ் வரும். அவங்க என்ன பண்ணணும்னா மேம் இப்போ காலையிலேயே வாங்கிட்டு இருப்பாங்க மேம். அது 1:30க்கே ஒரு ஸ்பைக் அடிச்சிட்டு இருக்கும். அவங்க அப்ப எக்ஸிட் கரெக்ட். பண்ணாம அவங்க வச்சிட்டு இருப்பாங்க, திருப்பி ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வச்சிருக்கீங்க ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு உங்களோட புக்கிங் முடிஞ்சிடணும். அது 500 ரூபாய்க்கு போகணும்லாம் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்பைக் அடிச்சு திருப்பி அதே ரேட்டுக்கு வந்துரும். கரெக்ட் கரெக்ட். நீங்க இன்னொன்னு எக்ஸ்பிரி ட்ரேட்ல பாத்தீங்கன்னா டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ்ல ஒரு ப்ராஃபிட்டா புக் பண்ணிடணும்.
ஆமா. நீங்க ஆ, அடுத்தது பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா லோ கேபிட்டல்ல போயிட்டு அடிச்சிடணும். ஆ, சப்போஸ் நீங்க ஆ, இதே ஒரு பேட் ட்ரேட் கூட எடுக்கலாம். ஆ, நீங்க ஆ, ஃபர்ஸ்டே வந்து புக் பண்ணிடுங்க. ப்ராஃபிட் ஆ, வந்து ஒரு கிரீன் வந்துச்சுனாவே நீங்க ஆ. ஆல்மோஸ்ட் எவ்வளவு ட்ரையல் பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரையல் பண்ணி புக் பண்ணிடுங்க. சரி சரி. தேங்க்யூ சார் சார், இப்போ இப்போ தேங்க்யூ. என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா பாருங்க சார். தெரியுதுங்க. சரி. பாருங்க 1154க்கு நான் இது ரெண்டும் பேர் பண்ணியிருக்கேன். சென்செக்ஸ் பாருங்க, சென்செக்ஸ் 83600 புட்டு 68 ருபீஸ். இந்த ரேஞ்ச் ஓகே. பாத்துக்கிட்டீங்களா ரெண்டும்? ஆமா, ரெண்டும் ஆல்மோஸ்ட் லைக் சேம் பிரைஸ்ல தான் இருக்கு நமக்கு. ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு சார். இப்போ 600 to 900. கரெக்ட். இப்போ 83900 வந்தா காலோட பிரைஸ் அதிகரிக்கும். இதே பாருங்கன்னா 83600 வந்துச்சுன்னா நம்மளுக்கு புட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஓகே. டைமிங் 11:54 சார். அப்பதான் வந்து எனக்கு இந்த பேர் மேட்சிங் ஆகுது பாத்தீங்களா சார், சேம் பிரைஸ்ல. ஆமா ஆமா எல்லாரும் ஆமா. பாத்துருக்கீங்களா சார்? இந்த மாதிரி மேட்ச் ஆகும் சார். இப்போ அடுத்த ஸ்கிரீன் காட்டுறேன். இப்போ பாருங்க சார். இப்போ டைமிங் பாருங்க சார், 2 o'clock. ஓகே. இப்போ வந்து புட் சைடு நமக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. கால் சைடு அதே பிரைஸ் தான் இருக்கு. அது ரொம்ப ஆ கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியா இருக்கு சார். இப்போ நாம என்ன பண்ணணும், சப்போஸ் இப்போ மேல வந்து ஒரு சிலது வந்தீங்கன்னா 208 ரூபால நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. சப்போஸ் இப்போ நம்ம அந்த 307மே புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம் சார். இப்போ கீழே 5 ருபீஸ் இருக்கு இல்லைங்க சார். ஆமா. இப்போ மேல புக் பண்ணவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த 5 ருபீஸ்ல இருந்து 35 ருபீஸ் போச்சுங்க சார். அடுத்த ஒரு பவுன்சிங்ல. ஓகே. ஆக்சுவலி நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவுக்கு வாங்கியிருப்பீங்க சார்? இப்போ 130க்கு 130 பக்கம் வாங்கியிருப்போம். 130க்கு வாங்கியிருப்போம் சார். இப்போ 138 ஓகே. 130க்கு வாங்கியிருப்போம். அதான் 130 சார். நம்ம ரவுண்டா வச்சா 130 சார். இப்போ ஓகே. ஒன் சைடு மட்டும் பாருங்க, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேபிட்டல் டபுள் ஆயிருக்கா பாருங்க. ஆமா, கேபிட்டல் டபுள் ஆயிருக்கு. ஆனா நமக்கு இந்த இடத்துல இப்போ நான் வந்து அடுத்த லெக் நான் கால் ஆப்ஷனோட லெக் நான் க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா நஷ்டமா தானே இருக்கும். இல்ல அது சார் வந்து இப்போ நீங்க 5 ருபீஸ், அந்த 5 ருபீஸ் 5 பாயிண்ட் தானே ஜீரோக்கு போகுது சார். 5 தான் ஜீரோக்கு போகுது. ஆமா. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க கேப்சர் பண்ணதே பாத்தீங்கன்னா டபுளா கேப்சர் பண்ணிருக்கீங்க. 130க்கு வந்து 280, இப்போ 130ல இருந்து 300க்கு கேப்சர் பண்ணிருக்கீங்க சார். ஆமா. இப்போ நீங்க 1 எக்ஸிட் பண்ணிட்டு 1 விட்டீங்கன்னா இந்த 5 ருபீஸ்ல இருந்து 35 ருபீஸ் போச்சுங்க சார். எகைன் அடுத்த பவுன்ஸ். ஓகே 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 ஓகே. இப்போ சப்போஸ் இந்த 5 ஜீரோ போனாலும் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைல்ல சார். ஆல்மோஸ்ட் நீங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டீங்கல்ல. கரெக்ட் கரெக்ட். ஹாய் ஹலோ. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சார். டவுட் இல்லை ஆக்சுவலி. இப்போ என்னன்னா, இப்போ ஆக்சுவலி திஸ் லைக் யூனியன் பட்ஜெட்னால மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டில் ஆகிட்டு இருக்கும். ஸோ நார்மலி எக்ஸ்பைரி டேல லைக் டைரக்ஷனல் மூவ் இருக்கும். லைக் எக்ஸ்பைரி டேல நல்லா மார்க்கெட் மூவ் ஆகும். பட் இப்போ அதுக்கு முன்னாடி லைக் நம்ம ஒரு நார்மல் மந்த்ஸ் செக் பண்ணினா எக்ஸ்பைரி டே அவ்வளோ வாலட்டைல் ஆகாது. லைக் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்லி நிற்கும். நம்ம அந்த டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்ல செக் பண்ணியா நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல லைக் இது எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லுமா? ஏன்னா இப்போ நார்மலி இப்போ இந்த கேஸில் பார்த்துட்டுச்சுன்னா லைக் 120 பாயிண்ட். ஸோ டெக்னிக்கலி இந்த ஒரு லெக்கில் 120 பாயிண்ட்டுக்கு மேலே 120 இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்தால் தானே நமக்கு ப்ராஃபிட் வரும் ஓவராலாக. ஸோ அந்த மாதிரி அந்த லைக் ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் அந்த பட்ஜெட் வருന്നதுனால எக்ஸ்பைரி டேல நல்ல மூவ் இருக்குது டைரக்ஷனல் லைக் வாலட்டைல் மூவ் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த விக்ஸு கம்மியாக இருக்குன்னா மந்த்ஸ் இருக்குல்ல, விக்ஸ் ஒரு 10க்கு கீழே இருக்குன்னா அவ்வளோ பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு கொஞ்சம் சின்ன ரேஞ்சில் மார்க்கெட்டு எக்ஸ்பைரி டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டேஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேஸில் ஏதாவது இது இருக்கா? லைக் அட்லீஸ்ட் 130 வரை நம்ம வெயிட் பண்ணி மூவ்மெண்ட் இல்லைன்னா எக்ஸிட் ஆகணும் அந்த மாதிரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி டேஸ் அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது லைக் பேக் இது இருக்கா? லைக் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? சார் இப்போ நீங்க இப்போ சின்ன மூவ்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்க சின்ன மூவ்னு சொல்றீங்க? நார்மலி இப்போ சின்ன மூவ்னு சொல்றீங்க, எக்ஸாம்பிள் எவ்வளோ பாயிண்ட்ல சொல்றீங்க சார்? பாயிண்ட் வைஸ்ல நான் கேக்குறேன். அதான் இப்போ லெட்ஸே இப்போ இதில் 120 பாயிண்ட். ஸோ சாரி ஆக்சுவலி இப்போ இந்த இதில் 60 + 60னா 120 பாயிண்ட் ஓவரால். ஸோ 120 பாயிண்ட்னா ஒரு 150 பாயிண்ட் டைரக்ஷனல் மூவ் வந்தால் தானே நம்ம ப்ராஃபிட்டில் வரும். லைக் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 150 பாயிண்ட் வரணும். ஸோ லெட்ஸே அந்த 150 பாயிண்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோ. லைக்
அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஓகே நம்ம ஓகே சார். எப்படி இது மேனேஜ் பண்ணணும், லைக் ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சார் இப்போ இப்போ இதுல பாத்தீங்கன்னா சார், இப்போ அந்த நம்ம பவுன்சிங் ஆகுற டைம்ல அந்த அட் த டைம் தான் சார் எடுக்கிறோம் சார். இப்போ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியா எடுக்கிறோம்ல சார். சப்போஸ் உங்களுக்கு நீங்க கேட்ட பாயிண்ட் என்னன்னா, இதை நம்ம எப்படி ரிஸ்க் மேனேஜ், இப்போ நீங்க ரெண்டும் சேர்ந்து 130 ருபீஸ்க்கு எடுத்துட்டீங்க சார். ஓகே ஓகே சப்போஸ் 130. இப்போ ரெண்டும் எரோஷன் ஆகி இப்போ 100 ருபீஸ் வந்துச்சு அப்படின்னா 120 ருபீஸ் வருதுன்னு பாருங்களேன். 120 இப்போ 130க்கு உங்களோட டோட்டல் பிரைஸ் இருக்கு. 120க்கு வந்தாவே நீங்க ரெண்டுமே எக்ஸிட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஸோ Stop loss. கம்பைன்டு ப்ரீமியம் 120 வந்துடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம். கம்பைன் எக்ஸிட் ஆயிடணும். சப்போஸ் ஓகே இப்போ ஓகே திருப்பி பாத்தீங்கன்னா புரியுது. இந்த ரெண்டு பிரைஸும் சேர்ந்து திருப்பி பாரு 30 ருபீஸ்ல மீட் ஆகும் சார். ஓகே இப்போ ஓகே நீங்க சப்போஸ் இப்போ இந்த ரெண்டு பிரைஸும் பிரீமியம் எரோஷன் ஆகி 30 ருபீஸ்க்கு மீட் ஆகிறப்ப எடுக்கிறீங்கன்னா 25ல நீங்க எக்ஸிட் பண்ணிடணும் சார். ரெண்டும் ஸோ சேர்ந்து அப்போ 60 ருபீஸ் ஆகிறப்ப ரெண்டு 50 ஆனா நீங்க எக்ஸிட் ஆயிடணும். ஓகே அவ்வளவுதான் ஓகே. சார். ஸோ இந்த நிஃப்டி நீங்க கேஸில் 25 + 25, ஸோ கம்பைன்டு ப்ரீமியம் 50, அந்த கம்பைன்டு ஆமா சார். ப்ரீமியம் 25 வந்துடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். இல்ல சார், கம்பைன்ட் பிரீமியம் வந்து 16 சார். இப்போ 30 30 60 ஆகுதா சார். 60. 50 வந்தாவே நீங்க எக்ஸிட் ஆயிடணும். பட் ஏன்னா ஆக்சுவலி அப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு. நார்மலி எக்ஸ்பைரி டேயில் அந்த 10% 20% எல்லாம் ஈவன் ஒரு 30 மினிட்ஸு மார்க்கெட் கன்சோல்டேட் பண்ணியாலே சீக்கிரம் இதாகிடும்ல, மெல்ட் ஆகிடும்ல. ஸோ அப்போ நம்ம அதான் சார். எக்ஸிட் ஆயதுக்கப்புறம் திருப்பி மேலே போயா என்ன பண்ணும்? லைக் அந்த சிச்சுவேஷன் நிறைய வேற சான்ஸ் இருக்கும்ல. சார் இப்போ அந்த சுச்சுவேஷன் நிறைய வர சான்ஸ் இருக்குங்க சார். இப்போ நாம எடுக்கிறதே பாத்தீங்கன்னா 11:30க்கு மேல தான் எடுக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் 11:30க்கு மேல எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 12:30க்கு தான் அந்த விஷயமே ஹேப்பன் ஆகும் சார். அந்த விஷயமே அப்பதான் நடக்கும் நமக்கு. இப்போ ஒரு சில நாள் இல்லை பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 1:30 என்னோட டவுட் என்னன்னா, நான் இப்போ 12:30க்கு 30 இந்த கம்பைன்டு ப்ரீமியத்தில் எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்க. லெட்ஸ் சே ஓகே சார். 11:30க்கு நம்ம பொசிஷன் எடுத்துட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் ஒரு ஓகேங்க சார். 40-50 மினிட்ஸ் 1 ஹவர் மார்க்கெட் அவ்வளோ பெருசாக மூவ் இல்லாமல் ஒரு ரேஞ்சில் லெட்ஸ் சே விவாப்புக்கு அந்த ரேஞ்சில் ஜஸ்ட் சின்ன ரேஞ்சில் தான் இருந்துன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ஓகேங்க சார். சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி நமக்கு ஒரு 10-20% ஈஸியாக லைக் டைம் இரோட் ஆகிடும், ப்ரீமியம் இரோட் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி சார். சுச்சுவேஷனில் நம்ம இந்த 50க்கு கீழே வந்தால் கண்டிப்பாக இறங்கணுமா, அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நிற்கணுமா? லைக் சார் இப்போ இப்போ அந்த 50க்கு கீழே சப்போஸ் இப்போ நீங்க இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் சார், இன்னும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் சார், 15 பாயிண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் சார். ஏன்னா மார்க்கெட்டை இப்போ கன்சால்டேட்டே ஆனாலும் ஏதோ ஒரு பக்கம் பவுன்சிங், அந்த எக்ஸ்பிரி டேல பவுன்சிங் நடக்குது சார். ஆக்சுவலி நான் இதை வந்து 100 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணதுனால தான் இதை வந்து விஷயத்தவே நான் சொன்னேன். ஏன்னா இப்போ 100 டைம்ஸ்லயும் எனக்கு வந்து ப்ராஃபிட் தான் சார். ப்ராஃபிட்னா ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் ப்ராஃபிட், 5000 ருபீஸ் ப்ராஃபிட். அந்த லோ ப்ராஃபிட்டே 1000 ருபீஸ் தான் சார். லோ ப்ராஃபிட்டே இப்போ நான் 25 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னாலையும் அது 35லேருந்து 45 அந்த லெவலில் தான் சார் க்ளோஸ் பண்ணியிருக்கேனே, ரெண்டும் சேர்ந்து. ஓகே சார். ஓகே ஸ்டாப் லாஸ் எந்த லெவல்ல வைப்பீங்க சார்? ட்ரையல் ஸ்டாப் லாஸ் தான் போட சொல்றீங்க. அதான் ட்ரையல் சார். ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவு பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போறதுன்னு கேக்குறேன். சார் ஏன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸிடென்ட் டே பண்ணி வேலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு போயிருது இல்லீங்களா? சார் இப்போ நீங்க 30 ருபீஸ்க்கு வாங்குறீங்களேங்க சார். ஆமா. இப்போ நீங்க 30 ருபீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அப்போ வந்து 25க்கு நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சிருங்க. ஓகே. இப்போ நீங்க அட் த டைம் வைக்கணும் சார். இல்ல நீங்க ஓப்பன் ஸ்டாப் லாஸா விட்டாலையும் நீங்க வச்சுக்கலாம் சார். இல்ல ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு அங்கேயே தெரியும் சார். ரெண்டு ஆர்டரும் ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு பிரைஸ்ல வரும் சார். சப்போஸ் நீங்க ரெண்டு ஆர்டர் போட்ட உடனே உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரீன் ஆயிடும் சார். இல்ல அப்படின்னாலையும் உங்களுக்கு ஒரு பிரைஸ் வரும் சார். ஒரு பிரைஸ் உங்களுக்கு லோ ஆகும், ஒரு பிரைஸ் வந்து ஹை ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல தான் உங்களுக்கு வந்து ரெட்ல இருக்கும் சார். அது சடன் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் ரெட்ல இருக்கிறது கிரீன் ஆயிடும் சார். இல்ல நீங்க இந்த டைமே எடுக்கணும் இல்லைங்க சார். ஆயிடுச்சுன்னா அடுத்த டைம் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு இதுல எடுக்க முடியாது இல்ல? புரியலங்க சார். ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த பிரைஸ் முடிஞ்சிடும் இல்லைங்களா? அடுத்து அதுல எடுக்க முடியாது இல்லையா? அதான் சார். இப்போ எடுக்க முடியாது இல்ல சார். இதுல பெஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறதவே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும் சார். ஓகே, அதான் கேக்குறேன். ப்ரோ ஏன்னா அது 0 to 0 ட்ரேட் தானே, ஸ்டாப் லாஸ் தேவையில்லை இதுக்கு. இன்னொன்னு இப்போ நம்ம எடுக்கிறதே கம்மி பிரைஸ் தான் சார். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 30 ருபீஸ் தான் நீங்க எடுக்கிறீங்க. இப்போ நீங்க சப்போஸ் இல்ல சார், நீங்க உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் லெவல் வரணும் அப்படின்னா நீங்க இந்த வீக் ட்ரை பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணுங்க. நம்ம இப்போ 3rd வீக் வந்து நம்ம இதே மாதிரி கண்டென்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டவுட் இருந்தா கூட நான் அப்ப கிளியர் பண்றேன். இப்போ இதுல வந்து நான் சொன்ன 5 பாயிண்ட் சார். ஒன்னு ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றது சார். 12:30 இல்ல 1:30 குள்ள புக் பண்ணிட்டு வந்துடணும்.
அவ்வளோதான் சார். ஏன்னா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஸ்பைக் அடிக்கும் சார். சப்போஸ் நீங்க அதுக்கப்புறம் ஒரு 1000 ருபீஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 130க்கு மேல இருக்கிறது கம்மி பிரைஸ்ல நீங்க போட்டு ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி கம்மி சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்போ அது புரிஞ்சிடும் சார். ஒன்று கால் சைடா புட் சைடான்ட்டு. அப்புறம் நீங்க இதை கூட ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க ட்ரேடை. சார் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைக் எப்போ செலக்ட் பண்ணணும் சார் ஒன்று. இன்னொன்று அந்த ப்ரைஸ் ரேஞ்சு 2. 11:30 to 12:30 நம்ம ஸ்ட்ரைக் ரேஞ்ச் செலக்ட் பண்றோம். 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்குள்ள ரெண்டு பக்கம் கால் சைடு புட் சைடு ரெண்டுமே எடுக்கிறோம். ரெண்டும் வந்து அந்த ரெண்டுல எது பில்டப் ஆகுதோ அதை விடணும். அவ்வளவுதான் சார். 60 to 100 ரூபா முள்ள போகுங்களா அது? சார் இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரெண்டும் சேர்ந்து இப்போ 25 50 ருபீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒன்று வந்து 64 போகும் சார், ஒன்று அந்த 20-30லே இருக்கும் சார். ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ருபீஸ்லேருந்து 75 ருபீஸ் இருக்கும் சார். நீங்கள் அப்பயே ஒரு புக் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் 30 பாயிண்ட்ஸு. இல்லை ஒரு ஒன் சைட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் 50 ருபீஸ் வாங்கியிருக்கீங்க, ஒரு டைரக்ஷனில் 75 ருபீஸ் போச்சுன்னா அதை மட்டும் புக் பண்ணிட்டு மீதி இருக்கிற டைரக்ஷன் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது உங்களுக்கு ஃப்ரீ தானே சார். ஆல்மோஸ்ட் நீங்கள் அங்கேயே மேலேயே ஒரு 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு இருப்பீங்க இதையும் சேர்த்து. சப்போஸ் இது ஒரு ஸ்பைக் அடிச்சிச்சுன்னா கூட உங்களுக்கு இதில் ஒரு புக்கிங் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும்ல சார். இல்லை ஜீரோனாலே உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது சார். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் கிறிஸ்டின் சொல்லிட்டு அவரும் வந்து இந்த 130க்கு ஒரு டைமும் 240க்கு ஒரு டைம் 2 ட்ரையல் டைம் சொல்லியிருக்காங்க. அதான் சார் இது நிறைய பேர் சொல்றாங்க சார். நாம வந்து நின்று ட்ரேடிங்ல வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் சார் இருக்கோம். ஆனா நம்ம யாருமே சம்பாதிக்கிறது இல்லை. இருக்கிற பணத்தை விட்டுட்டு தான் போயிட்டே இருக்கோம். அதனால இப்ப ஏதாச்சும் ஒரு சைடு இப்போ உங்களுக்கு எந்த டைரக்ஷனே தெரியலன்னா கூட சார் நீங்க அந்த டைரக்ஷன்ல எடுத்து நீங்க பண்றப்போ ஏதாச்சும் ஒரு சைடு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். நீங்க புக் பண்ணிட்டு இப்போ அடுத்த சைடு வரப்போ உங்களுக்கு அது ரிவார்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் சார். அது இப்போ இது வந்து சைட்வே மார்க்கெட்லயும் சார் யூஸ் பண்ணிட்டேன். அது ஓகே தான். 130க்கு ஒரு ரேலி ஆகுது, 230க்கு ஒரு ரேலி ஆகுது. அது ஏதோ ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருது. இப்போ ஆமா சார் இப்போ 130 230 ரேலின்றது இப்போ எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் மைண்ட்ல. ஆனா ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா 12:30க்கு அந்த ரேலி முடிஞ்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய் மாட்டிப்போம். அடுத்த டைம் 10 ரூபா 12 ரூபா மாட்டிப்போம். சொல்றாரு. இப்ப நம்ம அங்க போறப்ப நம்ம மாட்டிப்போம் சார். அதனால நம்ம அந்த டேல ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தோம் அப்படின்னா சார், இப்போ ஒரு சிலர்லாம் சார் இந்த எக்ஸ்பிரி ட்ரேட்ல பாத்தீங்கன்னா 4 லாட் யூஸ் பண்றவங்களா இருக்காங்க சார். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரைஸ் ஹைல இருக்கிறப்ப 2 லாட் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரீமியம் கரைஞ்சி வரப்ப 2 லாட் ஆட் பண்றாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு 40 பாயிண்ட் 30 பாயிண்ட்ஸ் வரப்ப ரெண்டுமே சேர்ந்து எக்ஸிட் பண்ணிடுறாங்க சார். அது ஒரு மெத்தடா இருக்கு சார். இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து அந்த 2 லாட்ல யூஸ் பண்ணிடுறாங்க சார். அப்போ ப்ராஃபிட் வந்தாவே புக் பண்ணிக்கிறாங்க. அது கரைஞ்சி வரப்போ அந்த எக்ஸ்பைரி எப்போ ஆகுதுன்னு தெரியல அப்படின்னா திருப்பி ஒரு பிரைஸ் மீட் ஆகிறப்ப அப்போ ஆவரேஜ் பண்றாங்க சார். அப்ப இருந்து ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் போறப்ப அப்போ எக்ஸிட் பண்ணிடுறாங்க ரெண்டும் சேர்ந்து சார். சார் தேர்ட் பாயிண்ட் சார். சார் கம்ப்ளீட் ப்ளீஸ் கம்ப்ளீட் 5 பாயிண்ட்ஸ் சார். அதாங்க மேம். இப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்ட்ரைக் செலக்ட் பண்றதுங்க மேம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த டைமிங் மேம். மூணாவது நம்ம எப்போ எந்த சைடு புக் பண்ணணும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரே சைடு வந்து ப்ராஃபிட் டபுள் த ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த சைடை புக் பண்ணி அப்போ எக்ஸிட் பண்ணிடுங்க மேம். மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க மேம். இப்போ அடுத்து இப்போ நீங்க புக் பண்ணதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அதுக்கு பண்ணிருக்க மாட்டீங்க. அதுல ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க மேம். நாலாவது வந்து இப்போ சப்போஸ் இப்போ மேலே போயிட்டு இருக்கு ஒரு புட் சைடு போயிட்டு இருக்குன்னா அதை ட்ரையல் பண்ணி பிடிக்கிறதுங்க மேம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 208 ரூபால ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்து தான் அடுத்து 300 ரூபாய்க்கு போச்சுங்க மேம். நிறைய பேர் அந்த 208 ரூபாய் எக்ஸிட் ஆயிட்டு இருப்பாங்க. இது வந்து 5வது பாயிண்ட் மேம், ட்ரையல் மேம். இப்போ நீங்க ஒரு சைடு ஜீரோ ஆகிறது விட்டுருங்க, ப்ளஸ் ஆகிறத மட்டும் ட்ரையல் பண்ணி பிடிச்சிடுங்க. சரிங்க சார். ட்ரையல் கேட்ச். மேம் இப்போ வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காங்க சார்? ஏன்னா இது வந்து நிப்டியை விட சென்செக்ஸ்ல பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் சார். நீங்க சென்செக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க. நிப்டில அதிக பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியாது, சென்செக்ஸ்ல அதிக பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம் சார். ப்ரோ இப்போ நிப்டிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல வந்து எடுக்கணும், சென்செக்ஸ்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும்? அதான் நிப்டில வந்து பாத்தீங்கன்னா 25லேருந்து 30 ருபீஸ் நான் நிப்டி. இதே பாத்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 70 ரூபா வந்து சென்செக்ஸ்னா. ஓகே சார் எனக்கு ஒரு சார். வணக்கம். இந்த லாஸ்ட் 2 வீக் சார் லாஸ்ட் 2 எக்ஸ்பைரியும் பிரதர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். என்னோட கேபிட்டலே 5000 தான்.
2 எக்ஸ்பைரிலுமே நான் 3000 ஏர்ன் பண்ணேன். லாஸ்ட் எக்ஸ்பைரிக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரியில கூட இந்த பையன் போட்டதை யாராவது இந்த சார் போட்டதை யாராவது குரூப்ல கவனிச்சிங்களா, வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி நான் கூட கேட்டேன் சார். லாஸ்ட் 2 வீக் எனக்கு சக்சஸா இது கிரீன்ல முடிஞ்சது. தேங்க்யூ சார். இப்போ நீங்க வேற யாராச்சும் லாஸ்ட் சென்செக்ஸ்ல வந்து அவர் 83,300 புட்டு 40 ரூபால வாங்கி அது 130 ரூபா வரைக்கும் போச்சு. வித்தின் 2 to 3 மினிட்ஸ்ல நான் வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். 2 to 3 மினிட்ஸ்ல அந்த பவுன்சிங் தான் சார். அந்த டைமிங் வந்து பவுன்சிங் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே பிரைஸ்க்கு வந்து உட்காந்துடும். நீங்க அப்புறம் வருத்தப்பட்டுருவீங்க. அதனால அந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியங்க இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பீரியல் மட்டும். இப்போ வேற யாருக்காச்சும் டவுட் இருக்காங்க சார்? சார் எனக்கு ஒன்று அதுக்கு முந்தின வாட்டி கூட அவர் சொன்னதுல 650 ருபீஸ்க்கு வாங்க சொன்னது 500 ருபீஸ் வரைக்கும் போச்சு ஒண்ணு. அதான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் சார். இதுக்கு முந்தின எக்ஸ்பைரி 2 எக்ஸ்பைரியில நான் அவருக்கு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ் மேம் அந்த எக்ஸ்பைரி வந்து 11:30க்கு கிராஸ் ஆச்சு மேம். 11:30க்கு பவுன்ஸ் ஆரம்பிச்சது. அவர் சொல்றது வந்து அந்த ஃபார்முலா 2 வாட்டியுமே வொர்க் அவுட் ஆச்சு. 2 வாட்டியுமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன், பார்த்தேன். இப்போ அடுத்து சொல்லுங்க சார். ஸோ இந்த சென்சஸ் வந்து 50 to 65ல கரெக்டா மீட் ஆகிற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து 55னா அது 55 அப்படிதான் சொல்றீங்க. ஆமா சார். இப்போ அது வந்து முன்ன பின்ன இருக்கும் சார். 55 இருக்கும், ஒன்னு பாத்தீங்கன்னா 62 இருக்கும். நீங்க அந்த மாதிரி டைம்லயும் எடுக்கலாம். ஸோ 3.2 பாயிண்ட் வித்தியாசத்துல எடுக்கலாம். அப்படி நீங்க பஃபர் பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் கூட வச்சு எடுக்கலாம் சார். பஃபர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 to அப்படி கூட எடுக்கலாம் சார். ஸோ சேம் நிஃப்டிலையும் 25 to 30 வந்து 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படி வரும் சார். அப்படி வரும் சார். சார் இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்லேயே காட்டியிருக்கேன் பாரு சார். இப்போ 25,600 இருக்குல்ல சார், 55 ரூபா இருக்குல்ல சார். அதே பாருங்க 25,750 87 ரூபா இருக்குல்ல சார். இது ரெண்டும் நாளைக்கு ப்ரீமியம் எரேஷன் ஆகி ரெண்டு பார்த்தீங்கன்னா 25 to 35ல அந்த ரேஞ்சில் வந்து நிற்கும் சார் நாளைக்கு ஈவினிங். சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு சைடாக இருந்தால் எவனாச்சும் ஒரு ஹையில் போயிடுவான். அடுத்தது வர ப்ரைஸில் நம்ம எடுக்கணும் சார். அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நாளைக்கு இருக்கும் சார், இல்லைன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இப்போ இவங்க மார்க்கெட் இப்போ இங்கே வரப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் குறைஞ்சிருக்கும் இல்லைங்க சார். அப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் சார். ஸோ ஓடிஎம்ல வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேமா மேட்ச் ஆகுது 25 to 30 அதே மாதிரி அப்போ நீங்கள் ஆமாம் சார். இப்போ இங்கே 73 இருக்குது பிளேஸ்க்கு எந்த ப்ரைஸ் வருதோ அதை எடுக்கணும் சார். அதே மாதிரி இங்கே 112 இருக்குல்ல சார், இந்த ப்ரைஸில் எவன் வரானோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம மேட்ச் பண்ணி வச்சுக்கணும் சார். சார் இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் எடுக்கணும் இல்லைங்க சார், நீங்கள் 1 வீக்லேருந்து 2 வீக் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சார் ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமாம் சார். அதான் இப்போ நிஃப்டியை விட இதில் சென்செக்ஸ்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சார். ஆனால் பட் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு கமெண்ட் போட்டீங்க, இப்போ பேட் மார்க்கெட்டாக இருக்கு அதனால அவாய்ட் பண்ணணும் சார். அதான் சார் இப்போ அந்த மாதிரி இல்லை சார். இப்போ நம்மளுக்கு வந்து எப்போ மொமெண்டம் வரும்ன்றது யாராலையும் கணிக்க முடியாதுங்க சார். இப்போ அந்த மெசேஜ் நீங்கள் பண்ணீங்க சார். ஆமாம் அதான் சார். இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிற டைம்ல என்ன ஆகுதுன்னாங்க சார், நம்மளோட கேபிட்டல் நம்மளுக்கு முக்கியமா இருக்குங்க சார். இப்போ நம்ம மொத்தமாகவும் எரேஷன் பண்ணாமல் இருந்து இப்போ அடுத்து கொஞ்சம் கேபிட்டல் வச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் ஆச்சு இதை ட்ரை பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நான் அதை சொல்றது நல்லது தானே சார். ஏன்னா எனக்கும் தெரியாத விஷயம். சப்போஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதான் சார் அது வந்து அந்த ஸ்பைக் இப்போ யாருக்கிட்டையும் கணிப்பு இல்லைங்க சார். கணிப்புன்றது எப்படின்னா இது எல்லாருக்குமே கெஸ்ஸிங் தான். இந்த கெஸ்ஸிங்ல நாம வந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதான் சார் பாக்குறோம். எப்படி சம்பாதிக்கிறதுன்றத பாக்கல, எந்த விஷயம் தப்பிக்கிறோம், எப்படி நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றோம் அதுதான் சார் பாக்குறோம். இல்ல நீங்க கொடுத்து கரெக்டா இருந்துச்சு. பட் நீங்க அவாய்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலா எடுக்கிற ஐடியால இருந்தேன். நீங்க அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா கரெக்டா பார்த்தா ஒரு 1/2 hour ஆச்சு. அதான் சார். அதான் இப்போ அந்த மாதிரி டைமை செலக்ட் பண்ணி நீங்க சார் இன்னொன்னு இப்போ நீங்க இந்த வீக் எடுக்கலாம் கூட அடுத்த வீக் எடுக்கலாம் சார். இந்த வீக் எடுத்து உங்களோட பணம் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த வீக் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அதுதான் சார் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 3 வீக்ஸ் ஆகுமே இவர் கொடுத்த அந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓடுது. நான் வாட்ச் பண்ணா 2 வாட்டி இதுலயுமே நல்ல ஹெவி ப்ராஃபிட் இதுதாங்க சார் வந்தது. அவரோட வாட்ச் லிஸ்ட்ல நான் போட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறமேல நம்ம எடுத்து புண்ணியம் கிடையாது. அதனால
இதுல ரொம்ப முக்கியமான சார், இதுல ரொம்ப முக்கியமானதே டைமிங் ஒண்ணுதான் சார். டைமிங் கண்டிப்பா. அதனால திரும்ப 300 போயிட்டு திரும்ப டவுன் ஆச்சு. ஆமா சார். இன்னொன்னு நீங்க அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்ற அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி டெவலப் பண்ணி வந்தவொடனே புக் பண்ணிடணும். மேபி ஆப்போசிட் வந்து 0 பண்ணாம விட்டுருவாங்க, கேப் பண்ணாம விட்டுறலாம். இப்போ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் அது போனஸ் மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கும் சார். போனஸ் வேணா விட்டுறலாம். அவ்வளவுதான் சார். இப்போ வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காங்க சார்? சார் இது வந்து மோஸ்ட் ஆஃப் சாரி நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து சென்செக்ஸ்ல இது வந்து 1500 டைம்ஸ் நான் ஷூரிட்டி கொடுக்குறேன் சார். இது பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஓகே. கமேஷ் எனக்கு ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு. ஏன்னா நம்ம குரூப்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்கீங்க. அதாவது பேசிக்ஸ் அறியும், மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன நியூஸ்க்கு மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு ஒரு 2-3 வருஷமாவது மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரேடர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ காமேஷ் சொல்றது ஓரளவு ஈஸியா புரியும். ஆனா மற்ற நிறைய பேர் வந்து புது ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்லை ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்கு, இப்போதான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னு. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு புது ஐடியாஸ் அண்ட் புது ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். நீங்க யோசிச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது இப்போ நிறைய பாயிண்ட் வந்து இப்போ காமேஷ் சொல்றது மற்றவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சில பிகினர்ஸ்க்கு புரியலைன்னா கண்டிப்பா நீங்க இப்பவே கேளுங்க. ஸோ தட் அவர் வந்து கரெக்டா உங்களோட சந்தேகத்தை கேட்டீங்கன்னா அவர் இப்பயே சொல்லிடுவாரு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க உங்களோட ட்ரேடிங்ல அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணும். ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்தந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. இப்போ இதுலயே நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணா போதுங்கிற மாதிரி. ஆனா புதுசா வரவங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அது இப்பயே இவர்கிட்ட கேட்டுருங்க, தயங்காதீங்க. இது சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். டைமிங் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அதான் நான் இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றது பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை சாயந்தரம் இப்போ எப்படி 3:28க்கு நீங்க ஆட் பண்ணிருங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை. ஓகே. இப்போ இப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில பாத்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகுதா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதோ, இல்ல நியூட்ரலா ஓப்பன் ஆகுதுன்றது யாருக்கும் தெரியாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் விட்டுருங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் விட்டுட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து ஐயோ லோவோ போயிட்டு ஒரு கட்டத்துக்கு வந்து ஒரு 10:30 போல ஒரு கட்டத்துல நிப்பாங்க. ஓகே. அப்போ வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்போ வந்து நியர்பை ஓடிஎம். இப்போ சி சைடு பாத்தீங்கன்னா நியர்பை ஓடிஎம், பி சைடு நியர்பை ஓடிஎம். நிஃப்டி இண்டெக்ஸ்ல வந்து ஒரு 50ல இருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப் ஆயிடுச்சுன்னா இப்போ சி சைடு ஆக்டிவேட் ஆயிடுவான். அதே வந்து டவுன் ஆயிடுச்சு 50ல இருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா பி ஆக்டிவேட் ஆயிடுவான். இப்போ நீங்க அங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகே. ஓகே. சப்போஸ் இப்போ நீங்க வந்து 4 லாட் யூஸ் பண்றீங்க, இப்போ புட் சைடு 2 லாட், சி சைடு 2 லாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் ஒரு லாட் இந்த பக்கம் ஒரு லாட் நீங்க 10:30 போலயே வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரீமியம் எரோஷன் ஆகி ஒரு லெவலுக்கு வரப்ப நீங்க அப்போ கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாத பட்சத்துல நீங்க அப்படியே பண்ணலாம் சார். நீங்களும் லைவ் மார்க்கெட்ல அதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க அப்டேட் பண்ணுவீங்க இல்லையா? இல்ல நான் அத குரூப்ல நான் அப்ப அப்டேட் பண்றேங்க மேம். இப்போ சப்போஸ் அது எப்போ எரேஷன் ஆகுன்றது எனக்கும் தெரியாது. சப்போஸ் நீங்க அதிக லாட் யூஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்மி லாட் யூஸ் பண்ணிடுங்க. அதுலயே ப்ராஃபிட் வந்தா புக் பண்ணிடுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு லாட் தான் இது பெஸ்ட்டுங்க மேம். இல்ல நீங்க ஒரு தடவை இப்போ நியூஸ் அன்னைக்கு நீங்க அதை போஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் சார் இப்போ நீங்க குரூப்லயே பழைய மெசேஜை பாருங்க. நான் அந்த டைமிங்லயே போஸ்ட் பண்ணிருப்பேன். ஸ்கிரீன்ஷாட்டோட டைமிங் நான் போஸ்ட் பண்ண டைமிங் சேமா மென்ஷன் ஆயிருக்கும் சார். நான் இப்போ வருங்காலங்கள்லயும் நான் அதை போஸ்ட் பண்றேன். நீங்க பாருங்க. ஓகே. சார் இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் பண்ணலைங்க சார். நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வருதோ அப்ப எடுங்க. கண்டிப்பா. சார் இப்போ சென்செக்ஸ் சென்செக்ஸ் இப்போ சென்செக்ஸ் என்ன 600 லாஸ்ட் நீங்க அப்படிதான் பண்ண 600ம் 900ம் போட்டுருக்கீங்க. ஆமா சார். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 700ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க சார். இப்போ 600 உள்ளது வந்து 60 rupees ஆச்சு. இப்போ 900 இல்லாம 800ல உள்ளது 60 ஆனா எடுக்கணுமா, இல்ல அந்த 900 தான் வெயிட் பண்ணிருக்கணுமா? சார் இல்ல சார், நீங்க வந்து அந்த ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு, ரன்னிங் ஆயிட்டு இருக்கிறதுல ஓடிஎம் நியர்பை ஓடிஎம் நீங்க எடுத்தீங்கன்னா பெஸ்ட் சார். நியர்பை ஓடிஎம். ஓகே. இப்போ வந்து அது எப்போ அந்த பிரைஸ் அட் த டைம் வந்து எவ்வளவு இருக்குன்னு என்னாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது சார். ஆனா ஓடிஎம்ல இருக்கிறது வந்து அடுத்து ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் பிளஸ் ஆயிடுச்சுன்னா அது இந்த மணியா போயிடும்.
சார் ஓகே நிப்டில வந்து பாத்தீங்கன்னா சார் நிப்டில வந்து ஒன்லி 50 கம்பெனி பேஸ் பண்ணி தான் நிப்டி இருக்குது சார். சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா மொத்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சென்செக்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஓகே சென்செக்ஸ்ல வந்து மொமெண்டம் அதிகமா இருக்கும் சார். நிப்டில வந்து ஒரு நியூட்ரலா இருக்கும், ஹையாவும் இருக்காது லோவா இருக்காது, ஒரு மீடியமா இருக்கும் சார். ஓகே ஓகேங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். ஹலோ சார். சார் சொல்லுங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது வந்து ஸ்பாட் ப்ரைஸ்ல இருந்து கால் ஆப்ஷன்னாலும் நியர்பை ஓடிஎம் இந்த மணிக்கு அடுத்து இருக்க ஓடிஎம் எடுக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன்னாலும் அடுத்து இந்த மணிக்கு அடுத்து இருக்க ஓடிஎம்ல எடுக்கணும். இது ரெண்டு எடுத்தா அது மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த மணிக்கு வந்துருது. வரும்போது ஒன்று அடுத்து ஸ்பீடா மூவ் அப் ஆகிடுது. அது வந்து இல்லை இப்போ என்னன்னா அவங்க ஒரு சிலருக்கு என்ன டவுட்னா எந்த இப்போ டைம் மிஸ் ஆயிடுது, நீங்க சொன்ன மாதிரி 11:30க்கு மிஸ் ஆயிடுது அப்படின்னா அடுத்த எடுக்கும்போது நீங்க சொன்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே இல்லை, அந்த டைம்ல ஸ்பாட் ப்ரைஸை தான் அவங்க பார்த்து அடுத்து ஓடிஎம் எது இருக்கோ அதை எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஒரு 2 o'clock வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எங்க ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கோ அதுல இருந்து அப்படிதான் எடுக்கணும். ஆமா சார், அப்படிதான் எடுக்கணும் சார். நீங்க வந்து அந்த 2 o'clock எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து உங்களுக்கு விக்கு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா நீங்க அன்னைக்கு அவாய்ட் பண்ணிடணும். ஆல்மோஸ்ட் விக்கு அதிகமா வச்சிடுச்சு, ரொம்ப மொமெண்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அன்னைக்கு அவாய்ட் பண்றது பெஸ்ட் சார். திருப்பி அதுக்கப்புறம் போய் நீங்க இந்த பாயிண்ட கேப்சர் பண்ணணும்ன்றதை நீங்க எதிர்பார்க்க கூடாது. அததான் சொல்றேன். இப்ப ரெண்டாவது செகண்ட் டைம் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வச்சுதான் முடிவு பண்ணணும். நம்ம எடுத்த உடனே போய் நம்ம இல்ல ஈக்குவலா இருக்கு ஓடிஎம்ல ரெண்டு ஈக்குவலா இருக்கு நம்ம எடுக்க கூடாது. மூவ்மெண்ட் இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும், இல்லன்னா லாஸ் தான், போட்ட கேபிட்டல் 0 ஆயிடும். ஆமா சார், போட்ட கேபிட்டல் நீங்க அதுக்கு முன்னாடி சார் இன்னொன்னு மார்க்கெட்டை வந்து நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இன்னொன்னு ஒன் சைடு மார்க்கெட்லயும் இது நீங்க இதை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்ப சி சைடு ஒரு நாள் போயிடுச்சுன்னா நீங்க அதை இந்த எக்ஸ்பைரி ட்ரேட் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதான் ஒன்ஸ் பிடிச்சதுதான், இல்லன்னா அப்புறம் போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஆமா, அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி இடத்துல நீங்க விட்டுருங்க, அடுத்த வாரம் கூட பிடிச்சிக்கலாம் சார். ஏன்னா மார்க்கெட் கூட சண்டை போடுறதே வேண்டாங்க சார். நம்மளோட கேபிட்டல் வந்து நீங்க சண்டை போறப்ப நீங்க தான் விட்ட மாதிரி இருக்கும் சார். இல்ல இப்ப மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 10:30ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12:30 1 o'clock இதை பண்ண முடிஞ்சா பண்ணணும். இல்லன்னா டிராப் பண்ணிட்டு மூவ்மெண்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப் டவுன் இருந்ததுன்னா வேணா இதை ட்ரை பண்ணலாம். இல்லன்னா கமெண்ட் பார்த்துட்டு அடுத்த வாரம் ட்ரை பண்ணிக்கலாம். ஆமா சார், இதுதான் பெஸ்ட் சார். ஓகே சார். ஏன்னா இந்த டவுட் தான் நிறைய பேருக்கு அது இருக்கும் கண்டிப்பா. அதாவது ஸ்பாட் பிரைஸ்ல இருந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது அது நிறைய பேருக்கு அது டவுட்டாவே தான் இருக்கும். அது வந்து அதுதான் மார்க்கெட்டோட எந்த இடத்துல ஸ்பாட் பிரைஸ் இருக்கோ அதுல இருந்து ஓடிஎம் நெக்ஸ்ட் ஓடிஎம் இந்த பக்கம் கீழே இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் ஓடிஎம் எடுத்து அதை மேட்ச் பண்ணிக்கணும். செகண்ட் இது பண்ணும்போது அவங்கவுங்க டிசிஷன் எடுத்துக்கணும், அதாவது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது. ஏன்னா சார் இப்போ ஒரு டைம் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க சார். இப்போ ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா 3 டைம் 4 டைம் கூட மொமெண்டம் கொடுப்பாங்க சார். ஒரு சில டைம்ல மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிகே பண்ணி அப்படியே அது எல்லா நாளுமே கிடைக்காது இல்ல. இப்ப இவரு சுஜித் சார் சொன்ன மாதிரி அது எப்பவுமே வந்து மார்க்கெட் இப்ப இந்த 3 weeks இருக்க மாதிரியே எப்பவும் இருக்காது. பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் வாழ்க்கையில சும்மா நார்மலா ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறப்ப இந்த மூவ்மெண்ட் கம்மியா கூட இருக்கும். இப்ப நம்ம 60 எடுத்தது வந்து ஒரு 80 போயிட்டு கூட ரிட்டர்ன் அப்படியே கூட அரைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரெண்டுமே குறைஞ்சிட்டு மூவ்மெண்ட்டே இல்லாம கூட நிறைய நாள் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி ஆகும்போது நம்ம உசாரா வெளியே வந்துடணும். ஆமா சார், அந்த மாதிரி வரப்போ சார் இன்னொன்னு மார்க்கெட்டை பொறுத்தவரை சார் இல்ல சார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 10 லாட்டை போட்டு ட்ரேட் பண்றதை விட ஒரு லாட்டை போட்டு ரொம்ப நாள் ட்ரேட் பண்றது தான் சார் பெஸ்ட். கண்டிப்பா சார் வாய்ஸ் கேக்குதாங்க சார்? ஹலோ சார், இப்போ வாய்ஸ் கேக்குதாங்க சார்? இப்ப கேக்குது. அதான் சார், இப்போ மார்க்கெட்ல 10 லாட்டை யூஸ் பண்றதை விட சார் ஒரு லாட்டை போட்டு எவ்வளவு பாயிண்ட் கேப்சர் பண்றதுன்றது தான் சார் மேட்ரு. இப்போ நீங்க அதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்கணும் சார். இப்போ நீங்க ஒரு 50,000 வச்சிருக்கீங்கன்னா 1 லாட் தான் சார் யூஸ் பண்ணணுமே. ஏன்னா அப்பதான் நீங்க வந்து இன்னைக்கு நீங்க லாஸ் ஆனாலே நீங்க நாளைக்கு திருப்பி மார்க்கெட்ல இருப்பீங்க. இப்போ நீங்க ஒரே நாள் 50,000 போட்டு 5 லட்சம் எடுக்கணும்னா அது அன்னைக்கு சாத்தியம் இல்லைங்க சார். ஹலோ வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்காங்க சார்? இல்ல சார், இப்போ நீங்க டவுட் கேட்டாதான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் சார். நீங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் கூட அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் சார். இதுல நீங்க ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சொல்லுங்க சார். இல்ல இது வந்து ஸ்டாப் ஒரு நிமிஷம்.
இல்ல சார் ஒன்றும் ஸ்டாப் இதுல வந்து என்னன்னா பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது கிடையாது 0 to 0ன்றதுனால அது சார் ஒண்ணு. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்றதுல வந்து நிறைய பேருக்கு அது டவுட் இருக்கும். அதுதான் வந்து அந்த அந்த 10 to 12:30க்குள்ள மீட் பண்ற அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்ல எடுத்துட்டாலும் அதை உடனே நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் போகுதோ அது நம்ம புக் பண்ணிட்டு ஒன்ன வந்து நம்ம ரிஸ்க்ல விடுறது இது ரெண்டாவது. டைமை தாண்டிட்டா எடுக்காம டெசிஷன் எடுக்கணுமா வேணாமாங்கிறது மார்க்கெட்டோட மொமெண்டம் பார்த்து முடிவு பண்ணணும். இதெல்லாம் தான் இப்ப நீங்க சொன்னதுல இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சப்போஸ் உங்களுக்கு அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு உங்களோட இது ட்ரேடிங் நம்ம பண்றதுக்கு டே இல்லைன்னா அந்த டேவை அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணா விட்டுறணும். இது நம்ம எப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அந்த இது பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட் ஒர்க் இருந்தா கூட நீங்க அதை வந்து அந்த டேல ட்ரேடிங் பண்ண வேண்டாம். ஏன்னா சப்போஸ் 1 மினிட்ல இது மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடும் சார். இல்ல அது என்னன்னா ஒரு சிலர் வந்து இப்ப நீங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் போடுறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் பிரைஸ மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா. இந்த இதுல இப்ப நம்ம பேசும்போது இப்ப என்ன அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த டைமுக்கு என்ன மொமெண்டம்ங்கிறது அப்பதான் அவங்க நோட் பண்ணுவாங்க. நீங்க போஸ்ட் பண்றதும் ஓரளவுக்கு அந்த டைமுக்கு தான் பண்றீங்க. அது வந்து அந்த டைமுக்கு தான் பண்றீங்க. அத இருந்தாலும் எல்லாரும் அதை கேட்டுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை உள்ள பேச ஆரம்பிச்சேன். ஆமா சார். இப்போ நீங்க அதான் சார் இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரி ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4000 இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் வாங்குறனாலே 4000 வரும் சார். ரெண்டும் சேர்ந்து 8000 வந்துச்சுன்னா நீங்க மினிமம் 6000 வந்தாவே உங்களோட க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிடணும். சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆப்புங்க சார். க்ரோ ஆப். ஆக்சுவலி நான் ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணலைங்க சார். க்ரோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்ன்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம ரெண்டும் சேர்ந்து இப்போ 4000 வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இப்போ அது ஒரு 6000 ஆயிடுச்சுன்னா திருப்பி எனக்கு 4000 வந்து எக்ஸிட் பண்ணிடு அப்படின்னு நம்ம ப்ராஃபிட் செட் பண்ணிக்கலாம் சார். இப்போ அந்த மாதிரி செட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணாலும் மேல போகும் சார். எப்போ உங்களோட ஓவரால் P&L 4000 வருதோ அப்போ எக்ஸிட் பண்ணிடும். ரெண்டுமே எக்ஸிட் பண்ணிடும் சார். ஒவ்வொரு ஃபியூச்சர் அண்ட் அட்வான்ஸ் ஒவ்வொரு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதுல வந்து நீங்க டோட்டல் ப்ராஃபிட்ட நீங்க இது பண்ணலாமா? ப்ராஃபிட்ட வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஆமா சார். ப்ராஃபிட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் சார். இப்போ நீங்க அந்த க்ரோ ஆப் பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ல நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம் சார். அது வந்து சேஃப் எக்ஸிட்னு சொல்லுவாங்க சார். அதான் ஓகே ஓவரால் ப்ராஃபிட் வந்து எனக்கு இவ்வளவு இருந்தா போதும் நீங்க போட்டு வச்சிருந்தா அது எந்த இது இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் அங்க ரீச் ஆயிடுச்சுன்னா உடனே எல்லாமே இப்போ நான் பாருங்க உங்களுக்கு ஒரே நிமிஷம் சார். ஸ்கிரீன் உங்களுக்கு ஒரு டைம் மட்டும் ஸ்கிரீனை காட்டிடுறேன். என்டையர் ஸ்கிரீன். இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதாங்க சார்? தெரியலையாங்க சார்? சார் தெரியலையாங்க சார்? தெரியுது. இப்போ பாருங்க இங்க செட் சேஃப் எக்ஸிட் இருக்கா சார்? இப்போ இந்த ஆமா சார் இருக்கு. இதுல பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் வந்தா க்ளோஸ் பண்ணனும் எவ்வளவு லாஸ் வந்தா க்ளோஸ் பண்ணனும்ன்றது இந்த ஆப்ஷன் இருக்கு சார். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு 5000 இப்போ நீங்க அங்க ரன் ஆயிட்டு இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கும் சார். அப்போ வந்து எனக்கு 5000 வந்துச்சு அப்படின்னா எனக்கு க்ளோஸ் பண்ணினா 5000 ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடும் சார். ரெண்டையுமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். ரெண்டுமே சேர்ந்து 5000. இப்போ நீங்க 2000 இன்வெஸ்ட்மென்ட் ரெண்டுமே சேர்ந்து 5000 வரப்ப க்ளோஸ் பண்ணிடும் ரெண்டுத்துமே. ஓகே. இதே பாருங்க ஸ்டாப் லாஸ் சார். இப்போ ரெண்டுமே சேர்ந்து எனக்கு வந்து இப்போ நான் 3000 வாங்கியிருக்கேன் 2700க்கு வந்தா க்ளோஸ் பண்ணினா லாஸ் வரப்போ இது க்ளோஸ் பண்ணிடும் சார். ஓவரால் ப்ராஃபிட்டுக்கும் புக் பண்ணிக்கலாம். ஓவரால் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஓவரால் ப்ராஃபிட்டுக்கு சார். இது கிரீன் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டுக்கு, இது வந்து ஓவரால் லாஸ்க்கு. ஓகேவா சார்? ஆனா ஏதோ ஒண்ணு தான் பண்ண முடியாது சார். ரெண்டு பண்ண முடியாது. ப்ராஃபிட் லாஸ் ரெண்டு பண்ண முடியாது. ப்ராஃபிட் லாஸ் எது பண்ண முடியாது சார். ஒன்னு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் சார். இப்போ நீங்க ரெண்டுமே சேர்ந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது 6000 ரூபாய் ஆகுறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டியது 5000 ரூபாய் கூட வைக்கலாம் சார். இல்ல நீங்க ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவு வச்சாலும் ரெண்டுமே சேர்ந்து நீங்க வச்சுக்கலாம் சார். அதான் எப்ப என்ன நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரி சார் இன்னொன்னு இப்போ சார் இதுல எக்ஸ்பீரி பாத்தீங்கன்னா எவ்வளவு எக்ஸ்பீரி இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா சார்? மொத்தம் ஒரு 1 மந்த்க்கு எத்தனை எக்ஸ்பீரி இருக்குன்னு தெரியுமா சார்? 8 எக்ஸ்பீரி இருக்கு. சார் 8 எக்ஸ்பீரி இருக்கு. என்னென்ன எக்ஸ்பீரி இருக்குங்க சார்? அதை ஒன்னு சொல்ல முடியுங்களா உங்களால? சென்செக்ஸ்னால ஈக்விட்டினால சார். மந்த்லி நான் கேட்டது. அப்ப பாத்தீங்கன்னா மந்த்லி பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிறைய இருக்கு. இது வந்து நீங்க எல்லா எக்ஸ்பீரியிலுமே நீங்க யூஸ் பண்ணலாம் சார். எல்லா எக்ஸ்பீரியிலுமே நீங்க இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சார். இன்னொன்னு பேங்க் எக்ஸ்னு ஒரு எக்ஸ்பீரி இருக்கு தெரியுமா சார்? சென்செக்ஸோட இருக்கு.
அது வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஆகும் சார். நீங்க வேணா நோட் பண்ணுங்க சார். இதே மாதிரி கோல்டு சில்வர் எக்ஸ்பீரி யாருக்கா பார்த்துருக்கீங்களா சார்? கோல்டு நான் பார்த்துருக்கேன். கோல்டு சில்வர் சரி. அப்போ வந்து மார்ஜின் அமௌண்ட்டும் கம்மியா தேவைப்படும். ஆனா ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கும். அதான் சார் லாஸ்ட் இப்போ எக்ஸ்பீரியில கூட பாத்தீங்கன்னா 2000 தான், வெறும் 2000 தான் வச்சிருந்தேன் அக்கௌண்ட்ல. ஆனா 10,000 ப்ராஃபிட் வந்துச்சு. இது சார் திடீர்னு இதுக்கு நான் பண்றதே இல்ல, ஒரே நாள் தான். சார் இது நீங்க சொன்னா நம்புவீங்களா தெரியாது சார். வெறும் 5 ருபீஸ்ல இருந்து 5 ருபீஸ் சார் ஸ்டார்டிங் பிரைஸ் கோல்டு மினி 29ஆம் தேதி டிசம்பர் எக்ஸ்பீரி சார். 5 ருபீஸ்ல இருந்து 1200 ருபீஸ் போச்சுங்க சார். யாராச்சும் நம்புறீங்களா சார்? அதேதான், அந்த எக்ஸ்பீரியை தான் நானும் சொல்றேன். இப்போ ஆனா நீங்க இந்த பக்கம் ஒரு 5000 ருபீஸ், அந்த பக்கம் ஒரு 5000 ருபீஸ் போட்டிருந்தா சார், ஒன்னு வந்து 5 லேக் ஆயிருக்கும், ஒன்னு 0 ஆயிருக்கும் சார். அந்த 29 எக்ஸ்பீரியில நீங்க இந்த இதை ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம்னா கண்டிப்பா அது நீங்க சொன்ன மாதிரி தான் ஆயிருக்கும். அதான் சார். சார் இன்னொன்னு, நீங்க எக்ஸ்பீரியில யூஸ் பண்ற ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று ப்ராஃபிட் ஆகும் சார். எந்த லாஸுமே ஆகாது. நீங்க இதை வந்து எவ்வளவு நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைமிங்கை கேப்சர் பண்றீங்களோ அதுல வந்து குட் சக்சஸ் இருக்கு சார். புரியுதா சார்? இப்போ கமாடிட்டி பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பீரி இருக்கு சார், 27 ஜனவரி சார். அப்புறம் பாத்தீங்கன்னா சார், அப்புறம் க்ரூட் ஆயில் எக்ஸ்பீரி முடிஞ்சிச்சுங்க சார். இப்போ அது முடிஞ்சிச்சுங்க சார். அப்புறம் கோல்டு மினி 5 பிப்ரவரி இருக்கு சார். ஆக்சுவலா மூவ்மெண்ட் வந்து கோல்டு மினில எப்பவுமே நல்லா இருக்கு. நான் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். கோல்டுல பொறுத்த வரைக்கும் கோல்டு மினிலையும் நல்லா இருக்கு. நேச்சுரல் கேஸ் அது ஏதோ இருக்கு. அதான் சார், எலக்ட்ரிசிட்டி கூட ஆட் பண்ணிருக்காங்க. கரண்ட் கூட நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இனிமேலுக்கு. அப்புறம் அலுமினியம் சார், காப்பர், ஜிங்க், சில்வர் சார். இன்னொன்னு சில்வர்ல பாத்தீங்கன்னா சார், சில்வர் மினில 2 இருக்குங்க சார். அப்புறம் சில்வர் மைக்ரோல 2 இருக்கு. அந்த எக்ஸ்பீரி நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா சார் நிறைய பணம் பிடிக்கலாம் சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சார், இந்தியன் இண்டெக்ஸ்ல பாருங்க சார், பேங்க் எக்ஸ் இது காமோடிட்டிக்கு வந்து டைமிங் மாறும் இல்லைங்களா? அதான் சார் டைமிங் மாறும் சார். இருந்தாலே நான் சொல்றேன் பாருங்க சார், அன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து எவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கு, ஆனா பேங்க் எக்ஸ் பாருங்க சார் எவ்வளவு பாயிண்ட் பிளஸ் ஆயிருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரி ட்ரேட்ல இதே மாதிரி தான் இந்த டேட்ல. இப்போ பேங்க் எக்ஸ் பாத்தீங்கன்னா சார் எல்லா லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் சார். எக்ஸ்பைரி டேட்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அமௌண்ட் வந்து டிகே ஆகி ரொம்ப கம்மியா இருக்கும் சார் எக்ஸ்பைரி டேல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 30 ருபீஸ், இந்த பக்கம் ஒரு 30 ருபீஸ் இருக்கும் சார். 2 60 வாங்கினீங்கன்னா ஒன்னு வந்து 300 இருந்து 400 போகும் சார். நீங்க வேணா இந்த டைம் வாட்ச் பண்ணுங்க சார், இந்த மந்த் வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த பிரீமியம் இருக்கு இல்லைங்க சார், இந்த சைடு பாருங்க, சி சைடு இருக்குல்ல பிரீமியம் சார், 1700 1795 இருக்கு இல்லைங்க சார். இந்த பிரீமியம் வந்து அவன் அன்னைக்கு வந்து எரோஷன் பண்ணணும் சார். ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் எரோஷன் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வாட்ச் பண்ணி இதுல பிடிச்சீங்கன்னா நல்ல பணம் பிடிக்கலாம் சார். கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் அதிக ரிட்டர்ன் சார். அதிக ரிட்டர்ன். லாஸும் நமக்கு அப்படியே வந்தாலுமே நமக்கு ரொம்ப கம்மியான லாஸ் தான் சார். இல்ல சார், உங்களுக்கு லாஸ் ஆனாலே 30 பாயிண்ட்ஸ் தான் சார் லாஸ். ரெண்டுமே சேர்ந்து 60 பாயிண்ட் தான் சார். 60 பாயிண்ட் தான் லாஸ். ரெண்டுமே சேர்ந்து 60 பாயிண்ட் சார். ஆனா நீங்க வந்து இப்ப நார்மல் நார்மல் ட்ரேடுக்கு எடுக்கிற அதான் நார்மலா நம்ம எடுக்கிற ஒரு 2 ட்ரேடுக்கான ஸ்டாப் லாஸ் தான் அது. ஆமா சார். ஏன்னா நீங்க அன்னைக்கு வந்து நல்ல பணம் பிடிக்கலாம் சார். ஓகே சார், ஓகே சார். அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான் டவுட். வேற ஏதாவது இருந்தா கேட்கட்டும். நான் வேற யாருக்கா டவுட் இருக்காங்க சார்? ஏன்னா நீங்க டவுட் கேட்டாதான் சார் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கும் நல்லா இருக்கும் சார், எனக்கும் நல்லா இருக்கும். இப்போ பேங்க் எக்ஸ் சொன்னீங்களா சார், இது எல்லா ஆப்லயும் பண்ணிக்கலாமா சார்? சார் இது வந்து எல்லா ஆப்லயும் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஹலோ சார், பேங்க் எக்ஸ்க்கு எப்ப சார் எக்ஸ்பைரி? புரியுங்க சார். அது மந்த்லி பேங்க் எக்ஸ்க்கு அதான் மந்த்லி எக்ஸ்பைரினா எண்ட் ஆஃப் தி மந்த்ங்களா சார்? லாஸ்ட் வீக், லாஸ்ட் டே, எண்ட் ஆஃப் தி மந்த், லாஸ்ட் டே தான் மேம். லாஸ்ட் டே லாஸ்ட் ட்ரேடிங் டேக்கு முன்னாடி டேட், லாஸ்ட் ட்ரேடிங் டே. அதாங்க மேம். இப்போ வர எப்பவுமே லாஸ்ட் Thursday தான் வரும். மந்த்ல லாஸ்ட் Thursday தான் வரும் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி. அதான் 29 மேம். பேங்க் எக்ஸ். थैंक यू சார். பேங்க் எக்ஸ் லாஸ்ட் Thursday. ஆமா, எல்லா மந்தோட லாஸ்ட் Thursday தான் வரும். இப்போ நீங்க உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த எக்ஸ்பைரி கிளிக் பண்ணாவே அதுக்கு மேல டேட் வந்துருங்க மேம். அது என்ன எக்ஸ்பைரின்றது ரன்னிங் டேட் வராது, எக்ஸ்பைரி டேட் தான் உங்களுக்கு மேல வருங்க மேம். சரி சார், थैंक यू சார். சார் பேங்க் எக்ஸ் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? புரியலங்க சார்.
பேங்க் எக்ஸ் பேங்க் நிஃப்டி இருக்குங்களா? ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குங்க சார். ஆக்சுவலி ஸ்டாக் பேஸ்ல தான் சார் பிரிக்கிறாங்க. இப்போ நிஃப்டி 50ன்றது எப்படின்னா டாப் 50 கம்பெனி நிஃப்டி 50ன்னு சொல்றாங்க சார். இதுல பாத்தீங்கன்னா இந்த பேங்க் எக்ஸ் பாத்தீங்கன்னா பாம்பே எக்ஸ்சேஞ்ச் கீழ வருதுங்க சார். பிஎஸ்சி கீழ வருது. சரிங்க சார். சென்செக்ஸோட இப்போ கனெக்ட் பேங்க் நிஃப்டி வந்து அதான் சார் ரெண்டுமே சேம் டேட்ல எக்ஸ்பைரி ஆகுதுங்களா? பேங்க் நிஃப்டியும் பேங்க் எக்ஸும் ஆமா சார். சேம் மந்த்லி எக்ஸ்பைரி. ஆமா சார். ஓகே தேங்க் யூ சார். சார் இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபின் நிஃப்டி ஆகட்டும் மிட் கேப் ஆகட்டும் எல்லாமே ஒரே டேட்ல தான் சார் ஆகுது. இதுல நீங்க எதுல மொமெண்டம் அதிகமா இருக்கோ அங்க நீங்க பண்ணலாம் சார். இன்னொன்னு பேங்க் எக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க சார். ஏன்னா பேங்க் எக்ஸ் இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. இப்போ நீங்க அங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்ல பணம் பார்க்கலாம் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே சார். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? பேங்க் எக்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு? பேங்க் எக்ஸ்க்கு இதே மாதிரி சார். நீங்க எக்ஸ்பிரி ட்ரேட் டேக்கு முன்னாடி டேட் நீங்க 28th சார் 28th ஈவினிங் நீங்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் காலையில ஓப்பன் ஆகுறப்போ அவன் மேபி நியூட்ரலா ஓப்பன் ஆனானா சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சார். இல்ல அப்ல ஓப்பன் ஆனா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் மாறும் சார். அவ்வளவுதான் சார். ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. எவ்வளவு ஹை ரேஞ்ச் போகும் சார்? சார் ஹை ரேஞ்ச் சார் 5 ரூபீஸ்ல இருந்து 400 ரூபீஸ் போகும் சார். ஆனா அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப வால்டைலா இருந்தா மட்டும் ஒன் சைடு மார்க்கெட் தான் போகும் சார். மினிமம் 200 ரூபீஸ் போகும் சார். 50 ரூபீஸ்ல இருந்து மினிமம் 200 ரூபீஸ் போகும் சார். நீங்க வேணா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அது மந்த்லி எக்ஸ்பீரி சார். ஏன்னா வீக்லி எக்ஸ்பீரி இருக்கிறதே பாத்தீங்கன்னா சார் 20 ரூபீஸ்ல இருந்து 200 ரூபீஸ் போகுது. அப்படின்றப்போ மந்த்லி எக்ஸ்பீரியன்றப்போ கொஞ்சம் பிரீமியமோட மொமெண்டம் அதிகமா இருக்கும் சார். சார் சார் நீங்க வந்து ட்ரை பண்றதை விட சார் நீங்க ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்க. இல்ல 1 மந்த் வாட்ச் பண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஸோ உங்க அனுபவத்தில் வந்து எக்ஸ்பைரி எது சார்? நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், வேற எது நாங்கள் பிகினராக கேட்குறேன். இதில் பண்ணால் உங்க அனுபவத்தில் வந்து நாங்கள் பண்ணால் சார் இன்னொன்னு சார் இப்போ நீங்க வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம் சார். நீங்க வந்து பிகினரா இருக்கிறப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றதை கத்துக்கோங்க சார். ஏன்னா நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸை கத்துக்கிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் நீங்க அதுல 50% நீங்க சக்சஸ் ஆயிடுறீங்க சார். புரியுதா சார்? சென்செக்ஸ்ல ட்ரை பண்றது பெட்டர் சார் பிகினர். இன்னொன்னு பிகினர் வந்து நீங்க ட்ரை பண்றதை விட வாட்ச் பண்றது பெஸ்ட் சார். 1 மந்த் நீங்க வாட்ச் பண்ணுங்க. 2 வீக்ஸ் உங்களுடைய வாட்ச் பண்ணா சார் நீங்க இன்னும் 2 வீக் கூட வாட்ச் பண்ணுங்க சார். ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க எப்போ செலக்ட் பண்ணணும் அந்த டைமிங்கை கேப்சர் பண்றது தான் சார் முக்கியம். இல்லை நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் சொன்ன ரெண்டுமே நடந்துச்சு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பொறுத்து. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? சார் மந்த்லி ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணலாமா சார்? மந்த்லி ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணலாமா சார்? மேம் நீங்க மந்த்லி ஒன்ஸ் இல்லை மேம். நீங்க குரூப்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எந்த டைம் வேணாலும் போடுங்க, நான் ரிப்ளை பண்றேங்க மேம். சரி சார் இல்லை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஹலோ சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார். சார் இப்போ குரூப்பில் அட்மின் சார், வசந்த் சார், சுஜித் சார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம பேசுனதுல எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் அவங்க ஏதாவது சொல்றது இருந்தால் வசந்த் சார்லாம் கொஞ்சம் சொல்லலான்றது என்னோட கருத்து. எல்லாம் ஃபினிஷ் பண்ணும்போது முடியல கடைசியில் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே ஓவரால் புரிஞ்சுக்கிற மாதிரி இருப்பாங்க. வசந்த் சாரோட ஸ்பீச் வந்து எல்லாத்துக்குமே தெளிவாக புரியும். அதனால ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறேன் நான். கால் பண்ணு. ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். சார் இந்த நீங்க சொன்ன மாதிரி கமோடிட்டியில போய் பார்த்தேன் ஜெரதால. அதுல வந்து எம்சிஎக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்சிஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எம்சிஎக்ஸ் தான் சார். என்சிஎஸ் இல்லை சார், எம்சிஎக்ஸ். ஓகே என்சிஓன்னு பக்கத்துல இருக்கு. கோல்டு மினி கோல்டு பார்த்தேன். அதுல எம்சிஎக்ஸ் இல்லை சார். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் சார். 3 தான் சார் பண்றது. ஓகே வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காங்க சார்?
நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? பேசுங்க சார். நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஓகேங்க எப்படி சார். ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா 945 to 950 இந்த ரேஞ்சில் ஸ்பாட் எங்கே ட்ரேட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் கீழே ஒரு ஸ்ட்ரைக் மேலே அந்த ஏரியா தான் நான் கவர் பண்ணுவேன். ப்ரீமியம் 100, 120 நான் சொல்றது வந்து சென்செக்ஸ். நிஃப்டியாக இருந்தால் 30, 28, 35 இந்த ரேஞ்சு தான் இருக்கும். இது என்ன பண்ணுவேன்னா எந்த சைடு டபுள் ஆகுதோ அந்த சைடு க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி நான் ரொம்ப ஒரு சில மாதங்கள்ல வந்து கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே ஒரு நியரஸ்டாக போகும், ஆனால் டபுள் ஆகாது. நம்ம காஸ்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும், காஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம காஸ்ட் ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி வருவான், மறுபடியும் ரிவர்ஸ் ஆகணும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி மறுபடியும் மேலே வரும் அப்படின்னு ஒரு 10 ட்ரேட் பண்ணால் ஒரு 5 to 6 வந்து கம்பல்சரி சக்ஸஸ் ஆகும். ஒரு சில சமயம்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2 பக்கம் மொமெண்டம் இருந்தால் 2 பக்கம் ப்ராஃபிட்லாம் ஈஸியாக கிடைக்காமலாம் போகாது. ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம ப்ரீமியம் டிகே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு வரும்போது அது 2 சேர்ந்து என்ன ஆகும்னா 30 ரூபாய் ஆகும், அது 2 சேர்ந்து மறுபடியும் 25 ரூபாய் ஆகும். இப்படி ஆகும்போது மார்க்கெட் சைட்வேஸ் ஆகுதுன்னு நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். மார்க்கெட் சைட்வேஸ் என்னன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே போய் வரும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ப்ரீமியம் 40 இருக்கும், செகண்ட் திரும்பி இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ப்ரீமியம் 35 இருக்கும், மறுபடியும் ரிவர்ஸ் அங்கே போகும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் நம்மளோட ப்ரீமியம்ல 5 பாயிண்ட் மெதுவாக குறைச்சிக்கிட்டே வருவோம். குறைய நம்ம காஸ்ட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்னு ஈஸியாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5x 10xல ஈஸியாக மூவ் ஆகும். நீங்கள் 20 rupees 25 rupees 30 rupees ப்ரீமியம்லாம் நிஃப்டி வாங்கினீங்க அப்படின்னா அது 120ல ஈஸியாக மூவ் ஆகும். அது கொஞ்ச நாள்ல நான் அப்புறம் அந்த ட்ரேடை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஒன் சைடு மூவே நான் ப்ளே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணவும் இது எல்லாத்தையும் நான் செய்யுறேன், கேம்லிங் மாதிரி நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஒன் சைடை நான் கரெக்டாக ப்ளே பண்ணிக்குவேன், அவ்வளோதான். ஆனால் இந்த ஒர்க் அவுட் ஆகும், ஆகாமலாம் இல்லை. இந்த கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மார்னிங் 9:45 to 10:30 அல்லது 10:45 இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் 12:15 எடுத்தீங்கன்னா ஒரு 1:30 1:45 இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 இடத்துல தான் மூவ்மெண்டம் வரும். ஃபர்ஸ்ட் காலையில் 9:45 to 10:15 அல்லது 10:30. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 12:15 இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 1:30 இந்த மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் பார்த்து பண்ணுங்க, யாராக இருந்தாலும் சரி ஒரு லாட் 2 லாட் ஃபர்ஸ்ட் பண்ணி பழகுங்க. அதில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். சரி கீழே குறையுதுன்னு ஆவரேஜில் பண்ணீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான போய் நின்றோம். 10 லாட் வாங்கினா 10 பாயிண்ட் கிடைச்சா போதும், 5 பாயிண்ட் கிடைச்சா போதும்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு லாட்னாலும் அதை டபுள் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா பிகைனர்ஸ் எல்லாமே 10 பாயிண்ட் தான் எய்ம் பண்ணுறாங்க, 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் எய்ம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் எடுக்கிற காசுலேருந்து 0 வரைக்கும் கேட்குறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டதா தான், சார் நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எவ்வளோ பாயிண்ட் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா நான் 30 பாயிண்ட் எய்ம் பண்ணேன் சார் அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் கீழே இருக்குது, 150 பாயிண்ட் கீழே இருக்குது, இது திரும்ப மேலே வருமா, எப்போ வரும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறீங்க. ஸோ 30 பாயிண்ட் ப்ராஃபிட் வைக்கிறீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கேபிட்டல் வந்து உள்ள சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டட் கொடுத்துட்டு டார்கெட் லிமிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாமே கேபிட்டல் லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. என்கிட்ட பேசின நிறைய நபர்கள் வந்து கேபிட்டல் எல்லாம் 1 வீக் 10 days கீழே காலி பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாம் ரீசன் என்னன்னா நீங்கள் கீழே போனது திரும்பி மேலே வரும்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது தான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் டைரக்ஷன் தப்புன்னு நீங்கள் என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து உங்கள் கேபிட்டல் நீங்கள் சேவ் பண்ண முடியும். சரிங்களா? எப்பயுமே ட்ரேடுக்கு நீங்கள் என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதே லெவல் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணீங்கன்னா வெளியே உட்கார வச்சிருவாங்க கூட்டிட்டு போய். சரிங்களா? இந்த ட்ரேடு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லதான். நான் வந்து 9:45 to 10:30 பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல மாட்டேன். அதை விட்டிங்கன்னா நீங்கள் 12 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணி 1:30 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ரெண்டு டைமிங்கில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் லாட் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபர்ஸ்ட் பண்ணி பழகுங்க. சின்ன லாட்டாக பண்ணுங்க. ஒரு லாட்டாக ஆவரேஜ் ட்ரேட் பண்ணி பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது அப்புறம் நீங்கள் இன்னொரு லாட் சேர்த்து பண்ணலாம். இந்த ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு லாட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன சேலஞ்சிங் வருது, அந்த சேலஞ்சிங் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை வந்து ஸ்பாட்டில் ஃபேஸ் பண்ண முடியாது. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அப்போ வந்து அடுத்த ட்ரேடில் வந்து நீங்கள் அதை சரி செய்ய முடியும்.
ஸோ உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வளர்ற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இதில் ட்ரேட் பண்ணணும். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாது. லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. உடனே நம்ம கவர் பண்ண ஒரு நாளைக்கு 5000 கிடைக்கும், 10,000 கிடைக்கும், அந்த மைண்ட் செட்டில் போகாதீங்க. சரிங்களா? அவ்வளோதான் சார். சார் 945 to 1015 90% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் சார். நானும் 10-15க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உட்காந்துக்குவேன் சார் சமைக்கிறதுக்கு. மேடம் இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியோட மூவ் வந்து அந்த சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே இந்த எக்ஸ்பைரி டேல வந்து 945 to 1030 இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 10:30 to 12 o'clock 12:30 வரைக்குமே உங்களுக்கு மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் தான் சைட்வேஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த டைரக்ஷனல் மூவ் வந்து கண்டிப்பா ஓப்பன் ஆகும். 12:30 மணிக்கு மேல ஓப்பன் ஆகும். 12 மணிக்கு எக்ஸ்பைரி டேல 12:30 மணிக்கு மேல தான் ஓப்பனே ஆகும். அது ஒன் சைடு மூவா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பெரிய லெவல்ல தான் இருக்கும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அது ஒரு சைட்வேஸ் ரேஞ்சா இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஆனா 945 to 10:30 வந்து கண்டிப்பா மூவ்மெண்ட் ஏதோ ஒரு பக்கம் இருக்கும், இல்லாம இருக்காது. நான் சொன்ன சைட்வேஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் நீங்க வாங்கி வச்ச காஸ்ட் வந்து ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் 5 பாயிண்ட் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கு, நல்லா தெளிவா தெரியுது. அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி பழகிக்கங்க. சரிங்களா? மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிதான் கண்டுபிடிக்கணும். 3 மணிக்கு வரும், 1:30 மணிக்கு வரும், 2 மணிக்கு வரும், நம்ம ஆர்டர் சொல்லிட்டு அந்த ப்ரீமியம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 10:15 மூவ்மெண்ட் வரலையா, ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு 12:15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 12:15 மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அதை நீங்க எந்த ஸ்ட்ரைக்கோ அந்த ஸ்ட்ரைக் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுலயும் 1:30 வரைக்கும் டைம் கொடுங்க. அந்த 1:30 அந்த மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நீங்க நினைச்சுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் நீங்க இது பண்ண தேவை. டைரக்ஷனல் மூவ் வந்து நல்லா பிளே பண்ணி போடுவோம். டைரக்ஷனல் மூவ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸ்பைரி டேக்கு வந்து இது தனி. மற்ற நாள் வந்து நீங்க டைரக்ஷனல் மூவ் வந்து எப்படி பண்ணுங்கிறது தெளிவா பாருங்க. ப்ரீவியஸ் டே லோ கீழே ட்ரேட் ஆகுதா, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ட்ரேட் ஆகுதான்னு நீங்க வாட்ச் பண்ணி பழகுனீங்கன்னாவே உங்களுக்கு டைரக்ஷனல் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப் சைடு தான் போக போறோம். அப்ப நீங்க கால் சைடு பிளே பண்ணணும். ப்ரீவியஸ் டே லோ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்க டவுன் சைடு தான் போக போறோம். அந்த டவுன் சைடு நீங்க பிளே பண்ணணும். அன்னைக்கே வாய்ஸ் நோட் போட்டேன். நீங்க புதுசா ட்ரேட் பண்றவங்க எல்லாமே ஒரு லாட் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஒரு 40 rupees 50 rupees இந்த ப்ரீமியம்ல ட்ரேட் பண்ணி ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைங்க, ஒரு 30-40 பாயிண்ட் டார்கெட் வைங்க. அதாவது நீங்க எடுத்திருக்கிற டைரக்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா உங்களோட ப்ரீமியம் 50 rupeesல இருந்து 90 rupees ஈஸியா போகும். போகாமல இல்லை. டைரக்ஷன் தப்பு அப்படின்னா நீங்க 15 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் அது 50 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு அந்த டைரக்ஷன்ல வரலாம். அது வரைக்கும் நீங்க வர தேவையில்லை, அது கீழே போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துகிட்டே இருக்கும்போது தேவையில்லாத டாபிக் நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் சொல்றேன். மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டே இருக்கும்போது எல்லாமே பை பண்ணலாம் அப்படின்னு பையிங்க்கு போகாதீங்க. மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும்போது பையிங் போகாதீங்க. செல்லிங் மட்டும்தான் போகணும். நீங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருச்சுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வராத வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு தான். இது ஒரு சிம்பிளா அதான் வந்து நீங்க எல்லாமே கேட்கற கேள்விக்காக தான் நான் என்கிட்ட இந்த கேள்வி நிறைய வந்திருக்கு. டவுன் சைடு வரும்போது சார் இங்க பை பண்ணலாமா, இங்க பை பண்ணலாமா, இங்க பை பண்ணலாமாங்க. அந்த இடம் திரும்பும்போது பை பண்ணுங்க, திரும்பாதுமா பை பண்ணாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, ஐ திங்க் வேற யாருக்காவது டவுட் இருக்கா? லைக் இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணணும் எது பண்ணணும். ஸோ ஃபைனலாக ஸோ வேற யாருக்காவது டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பேசலாமா? பேசுகிறேன். சார் என் பேர் திருமாறன். நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். சாரி, வெரி லேட்டாக கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். யாராவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நான் நம்பர் கொடுக்குறேன். அதை திருப்பி இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்புறமா இது முடிஞ்சோடனே எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். சார் ஆக்சுவலி நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடும். ஸோ அந்த டைமில் மிஸ் பண்ணி நிறைய மெம்பர்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஸோ நம்ம யூடியூப் ஓகே நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நிறைய மிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எனக்கு யாரும் திருப்பி அவங்க டைம் கிடைச்சதுன்னு என்னுடைய நம்பர்லையும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு, ஏன்னா நான் பிகினர்னால எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸி. ஓகே சார். ஆக்சுவலி நம்ம ஃபுல் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாம். ஸோ டைம் கிடைக்கும் போது பார்த்துடலாம். என்னுடைய நம்பர் யாரும் நோட் பண்ணிக்கிறதா பண்ணுங்க. 8610742140. தேங்க்யூ. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்டு? ஓகே சார் நம்ம யூடியூப் சேனல்
ப்ரிடிக்ஷன் டெய்லி தமிழ் ஆமாம் அந்த சேனல் தான். ஸோ நம்ம லிங்க்கு குரூப்லேயே போட்டுடலாம். இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் குரூப்பில் போட்டுடலாம். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. ஸோ டவுட் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாமா? லைக் கொஞ்சம் நான் ஒரு சம்மரைஸ்னா எப்படி பண்ணணும்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இதாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் முடிச்சிடலாம். ஓகே சார். சம்மரைஸ் பண்ண ப்ளீஸ். ஓகே. ஸோ சம்மரைஸ் பண்ணுங்க. டெக்னிக்கலி இப்போ டவுட் இருக்கா? இல்ல சார், சம்மரைஸ் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு நிறைய சொல்லி இருக்கும். ஸோ ஆனால் இது பிகினர்ஸுக்கு மட்டும்தான். ஏன்னா இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். லைக் கேட்குறதுக்கு லைக் எவ்ரி டைம் அந்த கேபிட்டல் அந்த லைக் லெட்ஸே 5,000க்கு வாங்கிடுச்சுன்னா 10,000 ஆகிடலாம். 4,000 லைக் 2,000 3,000க்கு வாங்கிடுச்சுன்னா அந்த கேபிட்டல் 10,000 போயிடும். ஸோ அந்த மாதிரி லைக் இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. பட் பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய ப்ராப்ளம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் இப்போ லெட்ஸே உங்களோட கேபிட்டல் 20,000னா ஒரு 2,000 ஒரு 4,000 யூஸ் பண்ணிவிடு. அந்த மாதிரி லைக் எவ்ரி வீக் 4,000 யூஸ் பண்ணிவிடு. அப்போ பெனிஃபிட் என்னென்னா, ஸோ இந்த வாட்டி 4,000 யூஸ் பண்ணுவேன், ஒரு 8,000 ப்ராஃபிட் கிடச்சிட்டு. நெக்ஸ்ட் வாட்டி 4,000 யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 8,000 ப்ராஃபிட் கிடச்சிட்டு. ஆனால் திருப்பி தேர்ட் டைம் மேபி அந்த 8,000 4,000 போயிடும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ மார்க்கெட்டு இந்த யூனியன் நம்ம பட்ஜெட் வருனதுனால தான் இவ்வளோ வாலட்டைலாக இருக்கும். நார்மலாக சம்டைம் லைக் லாங் டைமாக இது பார்த்துட்டு இருக்கும் எக்ஸ்பைரி பார்த்துட்டு இருந்தால் நமக்கு தெரியும் மார்க்கெட் ரொம்ப டைம் லைக் ரொம்ப சின்ன ரேஞ்சிலே நிற்கும் எக்ஸ்பைரி டெய்லி. ஸோ அந்த மாதிரி டெய்லி கண்டிப்பாக சம் டேஸ் லோஸில் தான் வரும். ஸோ அப்போ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு நாள் இது லாஸில் தான் போகும். ஸோ அதுக்கு தான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு இப்போ 2 வீக் ஒர்க் பண்ணியதுனால தேர்ட் வீக்கில் அந்த ஒரு கிரீட்னஸ்னால ஃபுல்லு கேபிட்டல் உள்ளே போயிட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீக்கில் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேடு உள்ளே வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்னால் ஒரே லோட்டை ட்ரை பண்ணு. ஒரு லோட்டு பையிங் ஒரு லோட் செல் மீன்ஸ் ஒரு லோட்டு புட் பையிங் ஒரு லோட்டு கால் பையிங். அந்த மாதிரி டோட்டல் 2 லோட்டில் ஒர்க் பண்ணு. நிறைய கேபிட்டலு போட்டு இது ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா 2-3 வீக்ஸ் இது நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா ஓகே ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரொம்ப கம்மியாக கேபிட்டல் யூஸ் பண்ணணும். நிறைய கேபிட்டல் யூஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரே நாளில் எக்ஸ்பைரி மூவ்மெண்ட் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் கேபிட்டல் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் திங் புக் பண்ணது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கரெக்டாக சொல்லியிருக்கும் அந்த இன்பிட்வீன் அந்த ஸ்பைக் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக புக் பண்ணி வெளியில் இறங்கி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம குரூப்லேயே போட்டுட்டேன் அந்த ப்ரைஸு 200 போய் அதுக்கப்புறம் திருப்பி அது 140 வந்துட்டேன். ஸோ அந்த 200 போகும்போது புக் பண்ணி இல்லைன்னா திருப்பி கீழே வந்து அது மேபி திருப்பி மேலே ஏறாது. மோஸ்ட்லி திருப்பி கீழே வந்துடுச்சுன்னா அப்படி தான் அங்கே தான் நிற்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வேறு ஒரு பாயிண்ட் என்னென்னா மெயினாக லைக் ஃபஸ்ட் திங் இதுதான் கேபிட்டல் கம்மி தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ராஃபிட் கரெக்டாக புக் பண்ணணும். ஆனால் பிகினர்ஸ் அதுக்கு இது கூட்டக்கூடாது லைக் லாட் சைஸு கூட்டக்கூடாது. ஒரு 2-3 வீக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 months 3 months லைக் கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லைக் லாட் சைஸு மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 2 வீக் ஒர்க் ஆயதுனால தேர்ட் வீக்கு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ இனி ஒரு விஷயம் என்னென்னா நல்ல வாலட்டைலான அசெட் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஃபார் வாலட்டைல் அசெட்னா இப்போ நம்ம குரூப்பில் சொன்ன மாதிரி நிஃப்டி நார்மலி அவ்வளோ வாலட்டைல் மூவ் தர மாட்டேன், கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி இல்லைன்னா பேங்க் எக்ஸ் இந்த மாதிரி கோல்டு அது எல்லாமே கமோடிட்டி தான். நார்மலி இப்போ நம்ம இண்டெக்ஸில் வந்துடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நல்ல வாலட்டைலாக மூவ் ஆகும். மிட் கேப் எல்லாம் நல்லா மூவ் ஆகும் எக்ஸ்பைரி டெய்லி. ஸோ அந்த மாதிரி நல்லா மூவ் இருக்குன்னா இண்டிசஸ் என்னன்னா அது பார்த்து ட்ரேட் பண்ணி இது கொஞ்சம் கூடி லைக் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக லைக் மைண்டில் வைக்கணும். ஏன்னா ஒரு 2-3 வீக்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது அதனால நிறைய கேஷ் ஏர்ன் பண்ணிடலாம் அந்த ஒரு கிரீட்னஸ்ல உள்ளே வரக்கூடாது. ஜஸ்ட்டு உங்கள்ட்ட கேபிட்டல் ஒரு 10% இல்லைன்னா 20%. அதோட ஒரு பேசிக் ரூல் என்னன்னா ஒரு 5 வாட்டி இப்போ ஈவன் ஒரு 2-3 வீக்ஸு எக்ஸ்பைரியில் கம்ப்ளீட் 0 போயாலும் நம்ம சர்வை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியா இது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் லைக் நல்ல கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்.
அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பிகினர்ஸ் ஒரு 1 லோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணு. அட்லீஸ்ட் 1 லோட்டில் ஒரு 10 எக்ஸ்பைரி டெஸ்ட் பண்ணு. எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லோஸ் வருது. அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ கேன் இன்க்ரீஸ் த லாட் சைஸ். ஸோ அவ்வளோதான். வேறு யாருக்காவது ஏதாவது லைக் மைண்ட் அப் ஏதாவது சொல்லணுமா? இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் ஸோ அப்படின்னா ஐ திங்க் we can finish, right? ஓகே சார், முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ஓகே ஸோ ஓகே ஸோ ரொம்ப வேல்யூபிளான கண்டென்ட். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஸோ காமேஷ் போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. ஓகே கைஸ், தென் தேங்க்யூ ஃபார் த ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ காமேஷ். ஓகே தேங்க்யூ சார். காமேஷ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா ஃபைனலா? இல்லை சார், நான் சொல்ல வேண்டிய கண்டென்ட் எல்லாருமே சொல்லிட்டேன் சார். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் இவங்க நம்ம குரூப் கேட்குது சார், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சார். ஓகே ஸோ ஆக்சுவலி மெம்பர்ஸ் அப்போ ஏதாவது டவுட் இருந்தேன்னா ஈவன் காமேஷ் நம்ம குரூப் மெம்பர் தான். ஸோ குரூப்லேயே ஆக்டிவாக தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஐ திங்க் இனி அந்த கம்மிங் எக்ஸ்பைரீஸில் நமக்கு இது கண்டிப்பாக லைக் கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். லைக் எப்படி ஒர்க் ஆகுது, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன்னா. ஸோ அந்த மாதிரி லைக் காமேஷும் இருக்குது. ஸோ யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுடலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ காமேஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.